ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக இந்த ஓய்வு நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் உங்களோடு கூட இருக்கும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். அப்படிதானே? ஆமேன் ஆமேன். சொன்ன உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சொல்லாதவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமாம், நான் நிறைய தடவை இங்கே இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை ஊழியத்திலே செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்படி என்ன செஞ்சார்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், நான் ஒரு முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஒரு புக்கை ஒன்று எழுதினேன், அது என்ன வெளியிடாமல் வச்சுருக்கோன்னு சொல்லணா இல்லையோ? சரி, நான் போன வருடம் செப்டம்பர் மாதத்திலே எழுதி முடிச்சிட்டேன். போன வருஷம் செப்டம்பர் மாதத்திலேயே. ஏனென்றால் வேதத்திலே நான் பவுலுடைய ஊழியத்தின் காரியங்களை அதிகமாக தியானித்தது உண்டு, வியந்தது உண்டு. ஏன்னா பல முறை அந்த பவுலுடைய வார்த்தைகளிலிருந்து பிரசங்கத்தை எடுத்தாலே எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத அந்த காலத்திலே அப்படின்னு ஆரம்பித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற எந்த டெக்னாலஜி வசதி கிடையாது, இவ்வளவு வேகமான உலகம் அன்னைக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டார், அத்தனை சபைகளை உருவாக்கினார், அத்தனை ஊழியங்களை எழுப்பினார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் 42% நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பவுலுடைய வார்த்தைகள். அதுதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப தியானித்து வியந்ததுண்டு. அதில் நான் கண்டுகொண்ட ஒரு காரியம், பவுல் அவ்வளோ பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் தனியாக செய்துவிடவில்லை. அவரோடு இருந்து செயல்பட்ட பெயர் அறியாத அல்லது ரொம்ப பிரபல்யமாகாத அநேகர் இருக்கிறார்கள். பவுலோடு உடன் ஊழியர்கள் நமக்கு சொன்னால் நமக்கு தெரிஞ்சது தீத்து தெரியும், தீமோத்தேயு தெரியும், மிஞ்சி போனால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தெரியும். தீகிக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே, அப்படியே யாரையும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா இந்த பக்கம்? தீகிக்கு அப்படி பேரை படிச்சாது இருக்கீங்களா? நம்ம பைபிளில் தான் இருக்கு. ஆமாம், அவர் செய்த காரியம் மிகப்பெரிய காரியம். பவுல் அவரை குறித்து எழுதுகிறார். இன்னும் காலையில் பாஸ்டர் ஒரு காயுன்னு ஒரு கேரக்டர் சொன்னாங்க. யோவானில் வாசிப்போம். அது தெசலோனிக்க பட்டணத்தில் நினைக்கிறேன். அரிஸ்தர்க்கையும் காயுவையும் பிடிச்சி கொண்டு போய் அரங்க சாலைக்குள் ஓடினார்கள்னு இருக்கும். பவுலை தான் தேடி வந்தாங்க. ஆனால் பிடிச்சிட்டு போனது அரிஸ்தர்க்கையும் காயுவையும். அவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்படி இன்னும் எப்பாப்புரான்னு எழுதுவார், எப்பாப்புரோ தீத்துன்னு எழுதுவார், ஒனோசி போர்னு எழுதுறாரு. இப்படி அறியப்படாத நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம ஒரு ஸ்டடி மாதிரி எழுதுனா என்ன அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் இந்த காலத்தில் நமக்கு புக்கு படிக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம எல்லாம் யூடியூப் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் போய் எதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ பிரிண்டிங் காசுலாம் வேறு ரொம்ப அதிகம், இதை வேற போட்டு இதை நம்ம விற்கணுமா அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டேன். ஆனால் எழுதி முதல் அந்த டிராஃப்ட் காப்பியை அகஸ்டின் ஜெபகுமாரன்ட்ட தான் கொடுத்தேன். சரியா? அவங்கள்ட்ட அதை கொடுக்கும்போதே எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, இவர் எது செஞ்சாலும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்களாவது இதை படிச்சுட்டு அவருக்கு ஏதாவது 2 திட்டு கொடுங்க, என்னப்பா இது தப்பாக எழுதியிருக்கேன்னு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு, நான் படிச்சுட்டு நான் நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக தான் நான் கொடுப்பேன், நான் திட்டலாம் மாட்டேன் அப்படி சொல்லி தான் வாங்கினாங்க. எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு ஊழியர்கிட்ட போய் நம்ம ஒரு கற்றுக்குட்டி ஒரு புக்கை இப்படி ஒரு டாப்பிக்கை எழுதியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, ஏதாவது சொல்லுவாங்கன்னு. ஆனால் அவங்க ஒரு 2 நாளில் படித்து முடிச்சுட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்னு நான் சொல்ல விரும்பலை. பட் அவங்க சொன்னதில் ஒரு காரியம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் அதை சீக்கிரமாக ஒரு புக்காக வெளியிட முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க தான் என்கரேஜ் பண்ணது. எப்போது? போன வருஷம் செப்டம்பர் மாதம். ஆனால் இதை போய் எங்கே போடுறது அப்படின்னு சொல்லி மனசே இல்லாமல் விட்டுட்டேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சா கிட்டத்தட்ட. ஆனாலும் நடுவில் அவங்க 2-3 தடவை ரிமைண்ட் பண்ணாங்க. சில்வஸ்டர் நானும் கூட ஒரு தடவை அவங்கள பார்க்க போயிருந்தப்போ கூட அப்போ கூட கேட்டாங்க என்ன ஆச்சு அந்த புக்கு அப்படின்னு. ஸோ அவங்களுடைய உற்சாகத்தினால சரி எப்படியாவது அதை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்காக போட்டுட்டோம். அதை இந்த ஜூலை 3லேருந்து 8 வரைக்கும் நான் பீகாரில் இருந்தேன். அவங்களுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடந்துச்சு அங்கே அவங்க தான் அதை வெளியிட்டாங்க. நான் அவங்கள அங்கே வெளியிடுங்கன்னு கேட்கல. அவங்களே சொன்னாங்க இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு இதை ஹிந்தியில் வேறு டிரான்ஸ்லேட் பண்ணு வேறு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஊழியர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் நீங்கள் சிம்சோனை பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பலசாலி, அவரை போன்ற பலசாலி அதற்கு முன்னரும் இல்லை அதற்கு பின்னாடி இல்லைன்னு பார்க்கலாம். ஆனால் அவர் சாதித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லிட்டில். கடைசியாக சத்துருக்களுக்கு பழி வாங்குதலெல்லாம் உண்டாக்குனாருன்னு பார்க்குறோம். ஆனால் என்ன நடந்துச்சு?
இஸ்ரவேலில் என்ன மறுமலர்ச்சி நடந்துச்சு? 0. ஏன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே போனாலும் தனியாக தான் போவார், யாரையும் கூட வச்சுக்கிற மாட்டார். அவர் தனிக்காட்டு ராஜாவே தான் போவார், தனியாகவே சீரழிஞ்சு போனார். ஸோ அப்போ அந்த ஊழியத்துலேயும் சரி, எல்லா காரியங்களையும் சரி, இணைந்து செய்யும் போது, அது சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஒரு சிலருடைய வேலை வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இணைந்து செய்கிற காரியங்கள் தான் பெரிய பலனை தருகிறது அப்படிங்கிறத பவுலின் ஊழியத்திலிருந்து நான் பார்த்து அதை உணர்ந்ததுனால, அதை வட இந்திய ஊழியங்களில் குறிப்பாக ஜெம் ஸ்தாபனத்தில் அவங்க அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறத பார்த்ததுனால தான் சரி இதை எழுதலான்னு ஒரு உற்சாகம் வந்தது. அதை எழுதி கடந்த நாளில் வெளியிட்டோம். அந்த காப்பி இருக்குது கீழே. அங்கே பாலா அவர் அதை பார்த்துக்கிட்டாரு. இங்கே யார் பார்க்குறான்னு எனக்கு தெரியாது, சில்வஸ்டர் கையில் கேட்டுக்கோங்க. இது நாங்கள் பெருசாக அந்த ப்ரைஸ் போட்டு விற்கணுன்றதெல்லாம் கிடையாது. 80 ரூபீஸ். நிறைய பேர் இந்த ரேட்டு போடணும்னு சொன்னாங்க, ஆனால் 80 ரூபீஸ் போட்டிருக்கோம். உங்களால் முடிந்தால் வாங்கி கொள்ளுங்கள், கட்டாயம் அல்ல. அதில் ஒரு காப்பி நான் உங்கள் பாஸ்டருக்கு கொடுத்துட்றேன். ரொம்ப சந்தோஷம். நேற்று தான் கேட்டேன் சில்வஸ்டர்கிட்ட, நான் இதை ப்ரெசென்ட் பண்ணலாமா உங்கள் சர்ச்சில்? ஏன்னா ஒரு சிலர் லைக் பண்ண மாட்டாங்க, ஒரு சில சபைகளில் இவர் புக்கை கொண்டு வந்து இங்கே விற்கிறதுன்னு பேசுவாங்க. ஆனால் இங்கே எனக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்றதுனால நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி, உங்களுக்கு விருப்பம்னா யார்கிட்ட இருக்குன்னு தெரியல, நீங்கள் வாங்கிக்கோங்க, சில்வஸ்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, சரியா? கட்டாயம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது உண்மையிலே நீங்கள் படிக்கணும், வேதத்தின் காரியங்களை நல்ல ஆழமாக அறிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரியம், ஒரு ஆசை இருக்குன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் படிக்க மாட்டீங்க, படிக்கிற பழக்கம்லாம் இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க, சரியா? அதே மாதிரி அதை வாங்குறவங்களும் சரி, நீங்கள் சும்மா கதை புக் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. நான் அதில் சில வேத பகுதிகளை கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை வாசிச்சுட்டு வாசித்தா தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம கவனிக்காமல் விட்ட சில காரியங்கள் இருக்கும். அந்த வேத பகுதியை வாசிச்சுட்டு பிறகு நீங்கள் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத வாசித்தாதான் அது உங்களுக்கு விளங்கும், சரியா? சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு, அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் ஒழுங்காச்சு. என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? ஒரு பெரிய மனிதர் வீட்டில் ஒரு கல்யாணம் ஒழுங்காச்சு. ஆரம்பிச்சுட்டாரா இவர் கதை விடுறதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் கதை விடலை, ஒரு கதையை தான் சொல்கிறேன், சரியா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் ஒரு கல்யாணம் ஒழுங்காச்சு. கல்யாணம் ஒழுங்கானா என்ன ஆகும்? முதல்ல மண்டபம் பார்ப்பாங்க, அப்புறம் தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. கல்யாணத்தில் முக்கியமானது என்னது? நமக்கு எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் முக்கியமானது சாப்பாடு தான். கல்யாணத்தில் மட்டும் என்ன? கல்யாணத்தில் முக்கியமானது சாப்பாடு. உடனே அந்த கல்யாணத்துடைய ஈவெண்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்ரா ஈவெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணாங்கன்னு வச்சுப்போம். அவன் எங்கே தான் இருப்பான், இங்கே அது கீழே இருப்பான்னு நினைக்கிறேன். அவரை காண்டாக்ட் பண்ணி இத்தனை பேருக்குப்பா சாப்பாடு இத்தனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி எல்லா பாத்திரங்களெல்லாம் ஏற்றி மண்டபத்துக்கு அனுப்புகிறாங்க. கல்யாணத்துக்கு சமையலுக்கு என்னென்ன பாத்திரம் தேவைப்படும் சொல்லுங்கள்? அண்டா, குண்டா, பிரியாணி பாத்திரம், அப்புறம் கிண்டுற பெரிய கரண்டி, வடை சுடுற சட்டி, அப்புறம் ஊறுகாய் வைக்கிற ஸ்பூனு, வேற என்ன சொல்லுங்கள்? அவ்வளோதானா? பெண்கள்லாம் சமைச்சதே கிடையாதோ? வேற என்ன இருக்குது? கல்யாணத்துக்கு என்னென்ன பாத்திரம் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு லாரியில் ஏற்றுனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுராத்திரி தான் போய் இறக்குவாங்க. மண்டபத்தில் போய் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டாங்க. காலையில் சமையல் விடிய காலம் ஆரம்பிக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போது திடீர்னு இந்த பிரியாணி பாத்திரம் பெருசாக இருக்கும்ல, அது லைட்டாக கொஞ்சம் ஆடிச்சு. என்ன பண்ணுச்சு? லைட்டாக கொஞ்சம் ஆடிச்சு. அது சொல்லிச்சு, பிரியாணிக்குன்ற கரண்டியை பார்த்து இந்த பிரியாணி பாத்திரம் சொல்லிச்சு, இங்கே இருக்கிறதுலே நான் தான் பெரிய பாத்திரம். எத்தனை பேர் வந்தாலும் நான் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? பிரியாணி சமைக்க முடியும். உண்மை தானே? உண்மை தான் சொல்லிச்சா பொய் சொல்லிச்சா? உண்மை தான் சொல்லிச்சு. உடனே அந்த கிண்டுற கரண்டிக்கு கோபம் வந்துருச்சு. நீ எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, உனக்குள்ள எவ்வளோ அரிசியை கொட்டினாலும் சரி, எவ்வளோ மட்டனை போட்டினாலும் சரி, நான் கிண்டுனாதான் நீ ஒழுங்காக மிக்ஸ் ஆவ. நான் கிண்டலைன்னா என்ன ஆயிரும்? அடி பிடிச்சிரும் அப்படின்னுச்சு. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த உடனே அந்த சைடில் இருந்த பெரிய வானல் சட்டிக்கு, வடை சுடுற சட்டிக்கு கோபம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் எனக்குள்ளே தான் வச்சு என்ன பண்ணுவாங்க? கேசரி கிண்டுவாங்க. நீங்கள் என்ன தான் பிரியாணி போட்டாலும் அங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்வீட்டு தான் வைப்பாங்க. ஸ்வீட் வேணும்னா யார் வேணும்? நான் வேணும்னுச்சு. இப்படி மாற்றி மாற்றி எல்லாரும் சண்டை போடுறாங்க. கடைசியில் அந்த கத்தி சொல்லிச்சு, நான் தான் என்ன தான் பிரியாணி போட்டாலும் ஆனியன் ரைத்தா இல்லாமல் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. மட்டனை வெட்டணுன்னாலும் நான் வேணும், வெங்காயத்தை வெட்டணுன்னாலும் நான் வேணும் அப்படின்னுச்சு.
உடனே கடைசியில் அந்த பிளேட்டு பார்த்துச்சு. எப்பா நீங்கள் எல்லாருமே அமைதியாக இருங்க, பிரியாணி அண்டால வச்சு எவனும் திங்க முடியாது, வெறும் கரண்டியில் வச்சு எவனும் திங்க முடியாது, வானலில் வச்சு எவனாலும் திங்க முடியுமா? நீ கேசரி எதில் தான் கிண்ணாலும் வானலில் வச்சு திங்க முடியாது. பார்த்தியா, நான் வந்து பிளேட் இருக்கிறேன், எனக்குள்ளே வச்சு தான் சாப்பிடுவான். நீங்கள் என்ன தான் எல்லாரும் சேர்ந்து கிட்டினாலும் என்னைய பார்த்து தான் அவன் சாப்பிட்டாகணும்னு அப்படின்னு அது சொல்லிச்சு. கடைசியில் அந்த சின்ன ஸ்பூனு பார்த்துச்சு, சத்தத்தை நிறுத்துங்கப்பா, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியில் எல்லா விருந்துலையும் கடைசியில் தயிர் சாதம் வைப்பாங்க, ஊறுகாய் வைக்கிறதுக்கு நான் இருந்தால் தான் வைக்க முடியும்னு அது வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு பாத்திரமாக வந்து மாற்றி மாற்றி ஒரே சண்டை, அங்கே ஒரே சத்தம் சமையல் கூடத்தில். அந்த கல்யாணம் ஒழுங்காக நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? காலையில் சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெடியாக இருக்குமா? கல்யாணத்தில் இப்படியே ஒரே சத்தம் உருண்டுகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அழகான அந்த சைனா கிளே பீங்கானில் செஞ்ச ஃப்ளவர் வாஷ் ஒன்று வருது. 2 பேர் தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு வந்து ஓரமாக வைக்கிறாங்க. எல்லா பாத்திரமும் அதை பார்க்குது. அப்போ அது சொல்லிச்சான் ஃப்ளவர் வாஷு, எப்பா நீங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் என்ன தான் பெருசாக சமைச்சு கிழிச்சாலும் நீங்கள்லாம் மறைவாக உள்ளே தான் இருக்க போகிறீங்க, நான் தான் எங்கே இருக்க போகிறேன், மண்டபத்தில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாடி நாங்கள் 2 பேர் தான் இங்கே நிற்போம் அப்படின்னுச்சான். அது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, இதுக்கு மட்டும் குனியக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்களை பாருங்கன்னா பார்க்கணும், பாருங்க, கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் அண்டாவா இல்லை குண்டாவா இல்லை ஃப்ளவர் வாஷா இல்லை ஊறுகாய் ஸ்பூனா? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரவானாயிருப்பான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னால் உருவாக்கப்பட்ட அவருடைய விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு 2 கடிதங்களை எழுதினார். அந்த முதல் கடிதத்தை அவர் எழுதினது வேறு சூழ்நிலையில் அவர் எழுதினார். பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் முதலாவது 2 ஆண்டுகள் ரோமாபுரியில் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காரியத்தை நாம் பல முறை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அப்படி இருந்த அந்த முதல் வீட்டு சிறை இருப்பிலே அவர் சில காலம் விடுதலையாக நேரிட்டது. அப்படி விடுதலையான சமயத்தில் தான் அவர் தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்தில் இருந்து அந்த சபையை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துவிட்டு அவர் வேறு பகுதிக்கு சென்று விட்டு அங்கிருந்து ஒரு கடிதத்தை எழுதினார். அதில்தான் 1 தீமோத்தேயு. சரியா? ஆனால் இந்த 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை பவுல் எழுதினது கிட்டத்தட்ட பவுலுடைய கடைசி நிருபம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுது அவர் மீண்டும் ரோம அரசாங்கத்தால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சிறையிருப்பு முதலாம் சிறையிருப்பை போல வீட்டு சிறையிருப்பு கிடையாது. இது தனிமை சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். ரோம அரசாங்கத்தின் அந்த தனிமை சிறை என்பது ரொம்ப கொடுமையானது என்று சொல்லி பல சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார் என்பது நமக்கு தெரியாது. வீட்டு சிறையிருப்பில் இருந்தபோது இருந்த சுதந்திரம் அவருக்கு கிடையாது. அதிகமான பேர் வந்து சந்திப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. அவரால் சுதந்திரமாக அங்கே வீட்டுக்குள் இருந்தெல்லாம் செயல்பட முடியாது. இந்த 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை எழுதும்போது அவருடைய தனிமை சிறையிலே கிட்டத்தட்ட அவருடைய மரண தண்டனையும் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர் மரிக்கலாம் என்கிற நிலைமையில் தான் அந்த கடிதத்தை எழுதுகிறார். அதனால் தான் அந்த 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் பிற்பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆக கிட்டத்தட்ட தன்னுடைய ஊழியத்தின் பல ஆண்டு கால அனுபவத்தை வெற்றிகரமாக ஓடி நிறைவேற்றி தன்னுடைய எல்லா ஊழியங்களும் தான் ஸ்தாபித்த சபைகள் உருவாக்கின ஊழியர்கள் எல்லாம் நான் மரித்து போன பின்பு எப்படி இவர்கள் செயல்படுவார்களோ, தேவனுக்காக வைராக்கியமாக இருப்பார்களா
ஆண்டவர் தந்த இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வார்களா என்றெல்லாம் பலவிதமான கேள்விகள், பலவிதமான ஏக்கங்கள் அவருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருக்கென்று சொந்த எண்ணங்கள் ஒன்றுமில்லை. அவர் நினைத்தது எல்லாமே சபையை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் தன்னுடைய தேவ பிள்ளைகள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை குறித்துமே இருந்தபடியினால், ஒரு தகப்பன் மரண தருவாயில் இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைக்கு கடைசியாக ஒரு கடிதம் எழுதினா என்ன எழுதுவார்? அதே தோரணையில் தான் அந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும்போது தான் அவர் கடைசியில் முடிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எப்படியாவது சீக்கிரம் நீ வருவதற்கு பிரயாசப்படி, மாறி காலத்திற்கு முன்னமே என்ன செய்ய வந்துரு, கம் பிஃபோர் வின்டர் அப்படின்னு எழுதுறார். கூட வரும்போது மார்க்கையும் கூட்டிட்டு வா அப்படின்னு எழுதுறார். அப்போ எப்படியாவது நான் சீக்கிரம் மரிக்க போறேன், மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலரை நான் பார்க்கணும், ஒரு சில காரியங்களை உங்களோட பேசணும் என்று சொல்லித்தான் அவரை வரும்படி எழுதுகிற இந்த கடிதத்திலே பவுல் பல ஆலோசனைகளை தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஒரு ஊழியனுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அதையெல்லாம் அவர் எழுதினாலும், இன்னும் சொல்ல போனால் இந்த தீமோத்தேயு புஸ்தகங்களை எல்லாம் பாஸ்டோரல் எபிசல்ஸ்னு சொல்லுவாங்க, போதகர்களுக்கான அல்லது ஊழியர்களுக்கான நிருபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது விசுவாசிகளுக்கும் கண்டிப்பாக பொருந்தக்கூடிய ஒரு நிருபம் என்று நான் பார்க்கிறேன். அப்படி அவர் சொல்லிக்கொண்டு வரும்போதுதான் இந்த குறிப்பிட்ட ஒரு படத்தை காண்பிக்கிறார். அது என்ன? ஒரு பெரிய வீடு இருக்கிறதாம். அந்த பெரிய வீட்டிலே பலவிதமான பாத்திரங்கள் இருக்கிறதாம். உங்களுக்கு பெரிய வீடு இருக்குதோ இல்லையோ, நீங்கள் சின்ன வீட்டில் இருக்கிறீங்களோ பெரிய வீட்டில் இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் வேதம் உங்களை எல்லாம் ஒரு பெரிய வீட்டில் ஒரு அங்கத்தினராகத்தான் பார்க்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெரிய வீடு என்ன தெரியுமா? முழு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்கள் தான் அந்த பெரிய வீட்டிற்கு சொந்தக்காரர்கள். எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டியோட இருக்கலாம். ஒருத்தர் நான் சிஎஸ்ஐன்னு சொல்லலாம், ஒருத்தர் நான் ஏஜின்னு சொல்லலாம், ஒருத்தர் நான் சர்ச் ஆஃப் காட்னு சொல்லலாம், அல்லது தனித்து இயங்குகிற இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அட்ரஸ் தான் வேறையே ஒழிய எல்லாரும் ஒரே குடும்பத்திற்கு சொந்தக்காரர்கள், ஒரே வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். அதைத்தான் பவுல் சொல்றார், ஆண்டவர் பவுல் மூலமாக சொல்லுகிறார். ஒரு பெரிய வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் என்னென்ன இருக்குமா? அடுத்து என்ன சொல்றாரு? பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பொன்னாலான பாத்திரமும் இருக்கும், ஆனா வெள்ளியிலான பாத்திரமும் இருக்கும். ஸோ ஒரு வீட்டில் இந்த பொன் வெள்ளிக்கு தான் என்ன உண்டு? அதிக மரியாதை உண்டு. ஆமா, பொண்ணை எங்க வைப்பீங்க? ஒளிச்சு வச்சிருப்போம். அக்கா சொல்றாங்க, நாங்க ஒளிச்சு வச்சிருப்போம். ஆமா, ஒருபோதும் அதை ஒழிக்க மாட்டோம், ஒளித்து வைத்திருப்போம். குட், கரெக்டான ஆன்சர். யாருக்கு என்ன புண்ணியம்? எப்பயாவது கடன் கடன் வந்தா அடகு வச்சு வட்டி கட்டுறதுக்கு பேங்க்குக்கு வேணா புண்ணியம். சரியா? அதை தவிர அது என்ன செய்யும்? அது பாட்டுக்கு உள்ளதா இருக்கும். வர்ற எல்லாருக்கும் தங்க கிளாஸ்ல நீங்க ஒளிச்சு வச்சிருக்கிற வெள்ளி கப்பில் டீ கொடுத்துருவீங்களா? பாஸ்டர் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வராரு, நீங்க வீட்டுக்குள்ள உள்ள பீரோக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்களே வெள்ளி கிண்ணம் யாரோ, அதில் கொண்டு வந்து டீ கொடுத்துருவீங்களா? இதை கொடுத்தா பாஸ்டர் வேற எதாவது நினச்சிக்க போறாரு, இவங்க சிஸ்டர் வீட்டில் நிறையா வச்சிருக்காங்க போலன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிற போறாருன்னு இருந்தாலும் எடுத்துட்டு வர மாட்டோம் இல்லையா? வேற யாரையும் உங்களை நான் சொல்லலை, நீங்க நல்லவங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வெள்ளியிலான பாத்திரமும் இருக்கும், பொன்னாலான பாத்திரமும் இருக்கும். அதுவும் அல்லாமல் வேற என்ன இருக்குமா? மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரிய பாத்திரங்கள். நான் சொல்றேன், பல கனவீனத்திற்கும் சில கனத்திற்குமான பாத்திரங்கள் உண்டு. அப்படித்தானே? உண்டு தானே? நம்ம வீட்டில் கிச்சனில் வைக்கிற பாத்திரத்தை என்ன பண்ணுவோம்? கார்டனில் போய் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அல்லது ஒரு வாஷ்ரூமில் யூஸ் பண்ண பாத்திரத்தை கிச்சனில் யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். சில பாத்திரங்கள் கனத்திற்குரியவைகள், சில கனவீனத்திற்குரியவைகள். அப்படின்னா பவுல் என்ன சொல்றாரு? அதோடைய மதிப்பு கூடுதல். சில பாத்திரத்தினுடைய வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும், அது ரொம்ப வெளியரங்கமாக தெரியும். ஆனால் சிலது ரொம்ப நிறைய வேலை செய்யும், ஆனால் எங்கேயாவது ஓரமாக இருந்து வேலை செய்யும், அது பாட்டுக்கு பின்னாடி இருக்கும். ஆண்டவர் அங்க ஒரு பெரிய பாடத்தை தேவ பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறார். அது என்ன? நீங்க மண்ணா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, என்ன நடக்கணுமா அதை தான் அடுத்த வசனத்துல சொல்றார். 21ஆம் வசனத்துல, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டுன்னு ஆரம்பிக்கிறார். எவைகளை விட்டு? இவைகளின்னு வந்துச்சுன்னா என்ன கேள்வி கேட்கணும் நம்ம?
எவைகளைன்னு கேட்கணும். இப்படியேன்னு ஒரு வசனம் ஆரம்பிக்குதுன்னா நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? எப்படியேன்னு கேட்கணும். அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? எப்பொழுதுன்னு கேட்கணும். அதை நம்ம கேட்காம படிச்சோம்னா என்ன பண்ணுவோம்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். அதுதான் நமக்கு பல நேரத்தில் வேதம் புரியறது இல்லை. அப்போ இந்த ஒரு இவைகளை அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா அப்போ இந்த வசனம் ஏன் இவைகளைன்னு ஆரம்பிக்குது, எவைகளை விட்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு தேடினோம்னா அந்த அதிகாரத்துக்குள்ளேயே எவைகளை அவர் விட சொல்லுகிறார் என்பதற்கான பதிலும் கிடைக்கும். சரி, அப்ப இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், இப்ப முதல் கண்டிஷன் அங்க பாத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. எப்பா, நீ வெள்ளியா இருந்தாலும் சரி, நீ பொண்ணா இருந்தாலும் சரி, நீ மண்ணா இருந்தாலும் சரி, நீ மரமா இருந்தாலும் சரி, முதல்ல என்ன நடந்திருக்கணுமா? சுத்திகரிப்பு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. நீங்க மண்ணா இருந்தாலும் சரி, நீங்க பொண்ணா இருந்தாலும் சரி, நீங்க மரமா இருந்தாலும் சரி, ஆமா நீங்க வெள்ளியா இருந்தாலும் சரி, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆமா, இங்க இருக்கிறவங்களாம் என்னைய பார்த்து கேட்கறாங்க. நான் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேட்க சொன்னா முதல்ல அவரை கேட்ப முதல்ல அப்படின்னு என்னைய கேட்கறாங்க. சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஐயா. சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பாத்திரமா வேணாலும் இருங்க, நீங்க உங்களை என்ன கெப்பாசிட்டியில வேணாலும் இருங்க, நீங்க படிச்சவங்களா இருங்க, படிக்காதவங்களா இருங்க, நீங்க வெள்ளையா இருங்க, கருப்பா இருங்க, உயரமா இருங்க, குட்டையா இருங்க, நீங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருங்க, ஏழையா இருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிள்ளையாக வரும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் முதலாவது பண்ண வேண்டிய அறிக்கை என்ன? ஆண்டவரே, நான் ஒரு பாவ சந்ததியில பிறந்திருக்கிறேன், நான் ஒரு பாவியாக பிறந்திருக்கிறேன், எனக்குள்ள எல்லா ஆதி மனிதனுக்குள்ளாக அந்த விதைக்கப்பட்ட கீழ்ப்படியாமை என்னும் விதை பாவத்தை பிறப்பித்தபடியினால் அது எனக்குள்ள இன்னும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து ஒரு சுத்திகரிப்பை, விடுதலையை உம்முடைய இரத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று அறிக்கையிட்டு தேவனுக்குள்ள அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவனுக்குள்ள என்ன முதலாவது நடக்குது? சுத்திகரிப்பு. அல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட பாத்திரமா வேணா நீங்க இருங்க, ஆனா முதலாவது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அந்த சுத்திகரிப்பு நடந்த உடனே நமக்கு என்ன ஒரு பேர் கொடுக்கப்படுது? நீதிமான் என்றும் பரிசுத்தவான்கள் கூட்டத்தார் என்றும் அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் பவுல் தொடர்ந்து எழுதும் போது எழுதுகிறார், அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். அடுத்து என்ன நடக்குது? இல்ல பரிசுத்தமாக்கப்படுறான். சுத்திகரிப்பு உண்டான உடனே என்ன வருது? அவரே பரிசுத்தவான் என்று மாற்றப்படுகிறார். இதுவரை பாவி என்று ஒரு லேபிள் நமக்கு போடப்பட்டிருந்துச்சு. இப்ப அந்த லேபிள் அழிக்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய டேக் கொடுக்கிறாரு. நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம், பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறோம். அப்புறம் தான் என்ன நடக்குதான்? எஜமானுக்கு உபயோகமானதும். இதுவரை எப்படி இருந்தோம்? வெள்ளியா இருந்திருக்கலாம், பொண்ணா இருந்திருக்கலாம், மண்ணா இருந்திருக்கலாம், மரமா இருந்திருக்கலாம், வேற யாருக்கோ உபயோகமானவர்களா இருந்திருக்கிறோம். இப்போ அந்த பெரிய வீட்டிற்குள்ள சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக வரும்போது நம்முடைய கண்டிஷன் என்னவா மாறுது? எஜமானுக்கு உபயோகம் உள்ள. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக ஒருவர் மாறும்போது நாம் இதற்கு முன்னர் செய்தது எல்லாம் யாருக்கோ உபயோகமானவர்களாக இருந்தோம், அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருந்தோம், நமக்கு உபயோகமா இருந்தோம், நம்ம குடும்பத்திற்கு மட்டும் உபயோகமா இருந்தோம், அல்லது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா சத்ருவுக்கு உபயோகமாக இருந்தோம். அதுதான் பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலலாம் எழுதுறார் நிறைய காரியங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்க மரித்து போயிருந்தீங்க, உங்க மாம்ச இச்சையின்படி செஞ்சீங்க, இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடந்தீங்க. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக, என்னுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருப்பான் என்று தான் உண்டாக்கினார். ஆனால் என்றைக்கு மனிதர்கள் தங்களை சத்துருவுக்கு விட்டு கொடுத்தார்களோ அன்றைக்கே அவர்கள் உலகத்திற்காக செயல்பட ஆரம்பித்தார்கள், உலக வழக்கத்தின்படி செயல்பட ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டதாக, பரிசுத்தமாக்கப்பட்டதாக மாறும்போது எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா நம்ம மாறுறோம். நம்ம வீட்டில் நம்மளை பார்த்து தண்டசோறுன்னு சொன்னாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? அதுக்காக உண்மையிலே வீட்டில் தண்டசோறாக இருக்கக்கூடாது, அதை சொல்லலை. எதுக்கும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்துட்டு அப்புறம் என்னை தண்டசோறுன்னு திட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாது, அதை சொல்லலை. நான்
உலகம் நம்மளை பார்த்து நீ யாருக்கும் யூஸ்லெஸ், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ மண்ணான பாத்திரம்னு சொன்னாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நீ எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். ஏன்னா நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற, ரெண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற. அப்ப அந்த எஜமானுக்கு உபயோகமானதுல அடுத்த லெவல் என்னவா, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும். எந்த நற்கிரியைனா என்ன? எல்லா நற்கிரியும். இந்த வேலை தான் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு பெரிய குணாதிசயம், ஆண்டவருக்காக பயன்படணும், ஆண்டவரால் யூஸ் பண்ணப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நான் இதை தான் செய்வேன்னு சொல்லக்கூடாது. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும். அது நடந்தாதான் அடுத்து ஒன்று நடக்குதான். என்ன நடக்குது கடைசியா? கனத்திற்குரிய பாத்திரமா இருப்பான். ஃபர்ஸ்ட் சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், எஜமானுக்கு உபயோகமாக மாறணும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்படணும். அப்புறம் தான் கடைசியில் தான் என்ன வருது? கனம் வருது. ஆனால் நம்மளுடைய மெத்தட் எப்படி? கனம் தான் முதல்ல வரணும், மீதியெல்லாம் பின்னாடி வரும். என்னை கனப்படுத்தினால் நான் உங்களை கனப்படுத்துவேன். நம்ம எல்லாமே உல்டா வாக்கிடுவோம். பைபிளை நம்ம தலைகீழ் ஆக்குறதுல நம்மளோட திறமைசாலிகள் யாரும் கிடையாது. என்னை கனப்படுத்தாத இடத்தில் நான் எப்படி உட்கார்வது? சொன்னவங்க யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. சரியா? இது எல்லாருக்குள்ளேயும் மனிதர்களுக்குள்ள இருக்கிற காரியம். ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் தேவ பிள்ளையா மாறுறானோ, இந்த உலக பிரகாரமான கனத்தை அல்ல, ஆண்டவர் பார்வையில கனம் பெற்றவர்களாக நீங்க மாறணுமா, உலகம் உங்களுக்கு கனத்தை கொடுக்காது. லெட் மீ டெல் யூ தட். பல நேரங்களில் நீங்க நல்ல பிரயாசப்படுவீங்க, ஆனா உலகம் அதை அங்கீகரிக்காது. பல நேரங்களில் உங்களுடைய பிரயாசங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், அது ஊழியத்திலே கூட இருக்கலாம், அது கண்டுகொள்ளப்படாமல் தான் போகும். பல நேரங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அது மறைத்து வைக்கப்படும். நீங்க செய்கிற முயற்சிகள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனா ஒரு நாள் வனாந்திரத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற தாவீதை மீண்டும் அரண்மனைக்கு கொண்டு வரணும்னா சவுலுக்கே பிசாசு பிடிக்கும். தாவீதை உலகம் மறைத்து வைத்து விடலாம், கொஞ்ச நாளைக்கு தான் அது மறைத்து வைக்க முடியும். ஆனா ஆண்டவர் எப்போ கொண்டு வந்து கனத்துக்குரியவனாக நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரோ, சவுலுக்கே பிசாசு பிடிச்சாதான் அவன் வர முடியும்னா சவுலுக்கே பிசாசு பிடிக்க வைப்பார். அதனால எப்படியாவது அவனுக்கு ஒரு பிசாசு அனுப்புங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாதீங்க. நான் அதை சொல்லலை. நான் யோசிச்சு பாருங்க, அவன் குடும்பமானாலும் சரி, தாவீதுடைய சொந்த குடும்பமே, சொந்த சகோதரர்களே, சொந்த சமுதாயத்தினால் முற்றிலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது வனாந்தரம் தான். ஆண்டவர் பார்க்கிறார், எவ்வளவு நாளைக்கு நீ வனாந்தரத்தில் வச்சிருவ? சவுலுக்கு அப்பப்போ வருது பிசாசு. எங்க தான் போனாங்க? தாவீதை தேடி போறாங்க. தாவீது வந்தாதான் அந்த பிசாசு போகுது. சரியா? அவன் கிட்டார் போட்டா பிசாசு போகுது. நம்ம பிள்ளைங்க கிட்டார் போட்டா, கீபோர்டு போட்டா போகுமா வருமாப்பா தெரியல, அது அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம். நம்ம வாசிக்கிறதுல பிசாசு வருமா போகுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு ஜோம் பண்ணி பாருங்க. தாவீது வாசிச்சாதான் பிசாசு என்ன செய்தான்? போதான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? தாவீதுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் பீரியட். அது அரண்மனையில் உட்கார், அரண்மனை நிர்வாகத்தை பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. ஏன்னா நீ பெரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போற, நீ பெருசா அரசாட்சி செய்ய போற. நீ 13 வருஷம் வனாந்திரத்திலையும் காடுகளையும் ஓடினாலும் அப்பப்ப ஆண்டவர் கூட்டு வந்து அரண்மனையில் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாரு. உலகம்தான் அவனை மண்ணான பாத்திரமா ஒதுக்கி வைக்குது, ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவன் கனத்துக்குரிய பாத்திரமாகத்தான் இருக்கிறான். அரண்மனையில சவுல் பிசாசு, சவுலுக்குள்ள இருந்த பிசாசே ஓடினாலும் திரும்ப எங்க தான் அனுப்பி வைக்கப்பட்டான்? சவுல் சொன்னான். 1 சாமுவேல் 16-17 நீங்க வாசிச்சு பாருங்க. அரண்மனையில இவன் இருக்கட்டும்னு அவர் சொல்லி அனுப்புறாரு, ஆனாலும் திரும்ப வனாந்திரத்துக்கு தான் அனுப்புனாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, ரொம்ப நாளைக்கு தாவீதை ஒளிச்சு வைக்க முடியாது, அவனை வெளியே கொண்டு வரணும்னா தேசத்துல ஒரு கோலியாத்தை அனுப்புவதற்கும் நம்முடைய ஆண்டவர் தயங்குகிறது இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில மட்டும் கனத்துக்குரிய பாத்திரமா இருந்துட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு ஒளிந்து இருக்க முடியாது. சரி, ஆனா நான் இதுல காமிக்க வந்த விஷயம் வேற. அதுல 2 காரியத்தை அவர் முக்கியமாக சொல்லுகிறார்.
அந்த 21ஆம் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு என்று சொல்லுகிறார். கடைசியாக கனத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ எவைகளை விட்டு அப்படின்னு பார்க்கும்போது தீமோத்தேயுக்கு எழுதுனதுல அவர் பல காரியங்களை எழுதுறாரு. நான் வேகமாக ஒரு சில காரியங்களை காண்பித்துட்டு நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். சரியா? அதில் வாசிங்க பார்ப்போம். 16ஆம் வசனம் வாசிங்க. ஆமாம், இப்போ முதல்ல எதை விடணுமா? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. யாருக்கு எழுதுறா? யாருக்கு எழுதுறது? யாருக்கு எழுதுறா? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகி இருக்க சொல்லுன்னு எழுதல, தீமோத்தேயுக்கே நேரடியாக எழுதுகிறார். நல்லா கவனிங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, தீமோத்தேயு பவுலோடு பல வருடங்கள் பிரயாணம் பண்ணினவர். சரியா? பல வருடங்கள் அவருடைய ஊழியத்திலே உடனிருந்து ட்ரைனிங் எடுத்தவர். பவுல் மூலமாக பல அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு உடன் ஊழியனுக்கு மரிக்க போகிற நிலைமையில் இருக்கிற பவுல் ஒரு சாதாரண ஆலோசனை, இது எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு தேவ ஊழியனுக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனை, சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகி இரு. ஊழியர்களுக்குள்ள வீண் பேச்சு வருமா வராதா? பயமா இருக்கோ? பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க, எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஊழியர்களுக்குள்ள கூட என்ன வந்துருமா? வீண் பேச்சு வந்துடக்கூடாது என்பதில் அவ்வளவு பெரிய தேவ மனிதனாகிய பவுல் எவ்வளவு கவனமா இருக்கிறாருன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு மூத்த ஊழியர் தன்னோடு இருக்கிற ஒரு உடன் ஊழியரை பார்த்து, எப்பா நீ ஒழுங்கா வீண் பேச்சுக்கெல்லாம் விலகிருன்னு சொன்னா அன்னைக்கே என்ன வந்துடும் சொல்லுங்க? இப்போ தைரியமாக தான் சொல்லுங்க. ஆமாம், பாஸ்டரை போட்டு தள்ளிடுவான். எத்தனை வருஷமா நான் நடந்திருக்கேன், என்ன வீண் பேச்சு அவர் பார்த்தாரு. வீட்டில் போய் இங்கே சத்தம் போடாட்டாலும் வீட்டில் போய் வீட்டம்மாட்ட சத்தம் போட்டிருப்பார். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆதி திருச்சபையில் எப்படி சபைகள் அன்றைக்கு வளர்ந்ததுன்னா, ஒரு கண்டிப்பான வார்த்தை வரும்போது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை வரும்போது, இன்னும் சொல்ல போனால் தீமோத்தேயுவை போல சாந்தமான மனுஷன் கிடையாது. தீத்து ரொம்ப டஃப்பான ஆள், டிமிட் டிமோத்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவர் ரொம்ப மென்மையான ஆள். ஆனால் அவர்கிட்டயே என்ன சொல்றாரு பவுல், நீ வீண் பேச்சுக்கு விலகி இரு. ஏனென்றால் ஒரு தரிசனம் உள்ள தேவ பிள்ளையை பல நேரத்தில் இந்த வீண் பேச்சுங்கிறது கெடுத்துரும், குட்டி செவராக்கிரும். இன்னைக்கு நமக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லாட்டாலும் பேசுறதுக்கு இது ஒன்று இருக்கு. சரியா? ஃபோன் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. எதையோ ஒன்றை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், அது நம்மளோட பேசுது, நம்ம மனசுக்குள்ளே நம்ம பேசுகிறோம். யாரோ போடுற ஒரு ஆட்டத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒருவேளை வாயாட்டி பேச மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சீர்கேடான வீண் பேச்சுக்கு முதல்ல விலகி இரு. நீ கனத்துக்குரிய பாத்திரமா மாறணுமா, எஜமானுக்கு உபயோகமானதாக மாறணுமா, சீர்கேடான வீண் பேச்சுக்கு முதல்ல விலகு என்று சொல்லுகிறார். இன்னும் பவுல் 1 தீமோத்தேயுல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயுக்கு வாங்க, 2ஆம் அதிகாரமா எங்கேயோ வருமே, ஒரு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற எல்லா சீரியலுக்கும் விலகி, இந்த காலத்தில் போட்டா அப்படிதான் போகணும். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற எல்லா சீரியலுக்கும் விலகி, நீங்க பார்க்குற யூடியூப் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் விலகி, ஷார்ட் ஃபிலிம் என்று பார்க்கிற எல்லாவற்றுக்கும் விலகி, பக்தி விருத்திக்கு ஏதுவாக. சத்தம் வரல பார்த்தீங்களா? இப்போ பவுல் என்ன சொல்றாரு, தேவ பிள்ளையே நம்ம எல்லாரும் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், அப்படியே ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. அஸ்திபாரம் தான் போடப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கு மேல் நீங்கள் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்களே அப்படின்னு சொல்லி போன வாரம் நான் தூத்துக்குடியில் சண்டே ஒரு சர்ச் ஆஃப் காட் சர்ச் பேசினேன். அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. தூக்கு நூல் பிரமாணம், அந்த செய்தியோட தலைப்பு இன்னும் யூடியூப்ல போடல. சரியா?
அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வர வேண்டுமானால் பல நேரத்தில் உங்களை அஸ்திபாரத்தை அப்படியே நிக்க வைத்து விடுவதற்கு பல காரியங்களை சத்துரு கொண்டு வருவான். அதுல மிக முக்கியமான காரியம் இந்த வீண் பேச்சு. அப்போ ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாயின் வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். நான் ஒரு மனிதன்ட்ட பேசினாலும் எவ்வளவு நேரம் பேசுறேன், அது டைம் எல்லாம் டிஃபைன் பண்ணிக்க முடியாது. ஒரு சிலர் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப நேரம் பேசுவோம். பட் ஆனால் அந்த பேச்சு வீண் பேச்சா முடிஞ்சிருச்சா? வாசிக்கிறோம்ல, நீதிமொழிகள் 10:19 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமற் போகாது. ஆமா, ரொம்ப பேச்சு அதிகமாயிருச்சுனாலே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ யாரோ ஒருத்தட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மணி நேரம் பேசிட்டீங்க, நல்லா பேசி முடிச்சிட்டிங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை ரீகால் பண்ணி பாருங்கள், நான் என்ன பேசினேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு பேசினதே மறந்து போயிடும், ஏன்னா அவ்வளோ விஷயம் பேசியிருப்போம். அதனால பேசாமல் இருக்கணும்னு நான் சொல்கிறேனா? கிடையாது. ஆனால் வேத வசனம் ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும்னு சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாய்க்கு, ஆமாம், வாய்க்கு தான் என்ன பண்ணணுமா? காவல் வைக்கணுமா. எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். நமக்கெல்லாம் ஒரு ஜிப்பு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குல்ல. ஆண்டவர் இப்படி ஒரு ஜிப்பை கொடுத்துருந்தாருன்னா, இப்படி போட்டு இப்படி மூடி இங்கே ஒரு லாக்கை போட்டு மாட்டியிருந்தானா எப்படி இருந்திருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, என் வாய் ஏன் இப்படி நான் பேசி பேசி மாட்டிக்கிறேன், எங்கேயாவது போய் என் வாய்க்கு ஒரு ஜிப்பை போட்டு இங்கே ஒரு லாக்கை போட்டு மாட்டிக்கிறோம். நீங்களே கண்ணாடி முடியுன்னு பாருங்கள், என் வாய் இப்படி மாட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக உங்கள் மேலே நம்பி வாயை திறந்து கொடுத்துருக்கிறார். அதை கொஞ்சம் அளவாக பயன்படுத்துவோம். தேவ பிள்ளைக்கு வீண் பேச்சு வந்துடவே கூடாது. அது ஒரு ஊழியனுடைய ஊழியத்தையே கெடுத்துருன்றது தான் பவுல் அங்கே எழுதுறாரு. அதை தான் நான் காண்பிக்க விரும்புகிறாங்க. சரியா? அதை ஒரு சாதாரண விசுவாசிக்கு நம்ம சொன்னால் பரவாயில்ல, அத்தனை ஆண்டு உடன் இருந்த ஒரு ஊழியனுக்கு சொல்லுகிறார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை வாசிக்கும் போது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, தீமோத்தேயு எங்களுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷன், இஸ் an example for us, எங்களுக்கு ஒரு மாடல் அவரெல்லாம். ஆனால் அவருக்கு போய் பவுல் சொல்லும்போது நீ வீண் பேச்சுக்கு விலகி இரு, அது என்ன நடக்கும்ன்றதை அடுத்து சொல்றாரு. வாசிங்க தொடர்ந்து அதை 16ஆம் வசனம். இன்னும் மெதுவாக வாசிங்க, யாருக்கும் கேட்கக்கூடாது. இந்த பக்கம் யார் வாசிச்சது? அவைகளால் சத்தமாக வாசிங்க. உடனே நிறுத்திட்டீங்களா? பரவாயில்ல, வாசிங்க. விலகி இரு, அவைகளால் அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள். அப்ப அந்த வீண் பேச்சுக்களால நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்களாம்? கள்ள போதகர்களான அவர்கள். இந்த வீண் பேச்சுகளால கள்ள போதகர்களான அவர்கள் இருக்கிறாங்களாம். ஆனா நிறைய, அது ரெண்டு அர்த்தமா புரிஞ்சுக்கணும். வீண் பேச்சுகளாலே கள்ள போதகர்கள் ஆனவர்கள் இருக்கிறாங்க, நிறைய கள்ள போதகர்கள் வீண் பேச்சுகளால நிரம்பி இருக்கிறாங்க. அப்போ ஒரு தரிசனம் உள்ள தேவ மனிதனாகிய தீமோத்தேயுடைய ஊழியத்தையே இன்னைக்கு நம்ம பல கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள், வேதத்துக்கு புறம்பான போதனைகள் அப்படின்னு நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, எப்பா நீ பேச்சுக்கு நீ கவனமா இல்லைன்னா கள்ள போதகர்களான சிலர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மாட்டிக்கிருவேன், அவங்களுக்கும் என்ன செய்ய, விலகிரு. சரியா? நிறைய எக்கச்சக்க கள்ள உபதேசங்கள் எல்லாமே எது மூலமா வருதுன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு காலத்துல அந்த உபதேசம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு சர்ச்சுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு உபதேசம் அப்படி பேசுறவன் எல்லாம் என்ன பண்ணிடுறான், யூடியூப்ல எடுத்து ஷார்ட்ஸா போடுறான், ரீல்ஸா போடுறான். அதுக்கு தான் நம்ம மார்க் ஜூக்கர்பர்க் என்ன பண்ணுவாரு, நிறைய வியூஸ் கொடுப்பார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஆவிக்குரிய கண்டென்ட்டை ஒரு தேவ மனுஷன் பேசியிருப்பாரு, அதை ஒருத்தனும் பார்க்க மாட்டான். ஆனா எவனோ ஒருத்தன் கிறுக்கு மாதிரி என்ன பேசியிருப்பான், அவனுக்கு இது போகும். இந்த கிறுக்குன்ற வார்த்தையை சொன்னதுனால ஒரு சபையில என் மேல் கோபித்து கொண்டார்கள். சரியா? வேதமே கலாத்தியர் சபைக்கு ஆண்டவர் பவுல் எழுதுறாரு, புத்தி இல்லாத கலாத்தியர், ரெண்டும் ஒன்று தான். இங்கிலீஷில் அது ஃபூல்ஸ்ன்னு போட்டிருக்கு, நான் தமிழில் கொஞ்சம் செந்தமிழில் கிறுக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, எதுக்கு சொல்றேன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கல்வியின் பேச்சில் நம்ம அதிகமாக மூழ்கும் போது என்ன ஆகுதான், இந்த கள்ள போதகர்களான அவர்களுடைய உபதேசங்கள் நமக்குள்ள நிறைய வந்துருதான். அதுல நீ போய் மாட்டிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் 21ஆம் வசனத்தில் எழுதுறாரு, இவைகளை விட்டு விலகி. அப்போ முதல்ல வீண் பேச்சுக்கு விலகுங்க, இந்த கள்ள உபதேசங்கள் என்கிற வீண் பேச்சில் மாட்டிடாதீங்க. ஆமாம், சமீபத்தில் ஒரு வீடியோ ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். என்ன வெயிட் லாஸ் ப்ரேயரா, என்ன ப்ரேயர்?
வெயிட் லாஸ் ப்ரேயர் ரொம்ப முக்கியமான ப்ரேயர் பார்த்தீங்களா? அதுலேயும் சில பேதைகள் போய், ஆண்டவர் நான் வரும்போது 79 கிலோ இருந்தேன், இப்போ ஒரு 400 கிராம் குறைஞ்சிருக்கு. நீ அவ்வளோ தூரம் நடந்து வந்தால் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். நேற்று ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்துருப்ப, இன்றைக்கி சாதா பேண்ட் போட்டிருக்க, வெயிட் குறைஞ்சி தான் இருக்கும். இது ஒரு உபதேசம். நம்ம ஆளுங்க ட்ரெண்ட் செட்டர்ஸ் தான் எல்லாம். இப்போ பாஸ்டர்ஸ்லாம் என்னவா மாறி இருக்கிறாங்க? ஊழியர்கள்லாம் யூடியூபர்ஸ் தான். யூடியூபர்ஸ், சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் தான் நம்ம ஆட்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தூஷித்து கொண்டிருக்கிறோம். இதற்காகவா ஆண்டவர் ரத்தம் சிந்தினார்? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். உண்மையிலே ஒரு அற்புதம் நடந்துருந்துச்சு, பெரிய காரியம்னா என்ன பண்ணலாம்? அதை சாட்சியாக சொல்லும்போது அது அநேகரை தைரியப்படுத்துது, திடப்படுத்துது. அந்த பிரேயருக்கு பேரே வெயிட் லாஸ் பிரேயரா. இது ஒரு ப்ரோக்ராம்னு நடத்துகிறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் தான், நம்ம சென்னையில் உள்ளவர்கள் தான், ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறவர்கள் தான். இப்போ அது எங்கே கொண்டு நிறுத்துகிறோம்? இதுக்கு சில பேரை சாட்சி சொல்கிறதுக்கு இப்படி ஒரு சாட்சி நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 600 கிராம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு சாட்சி சொல்கிறாரு. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் ஒபிசிட்டி ப்ராப்ளம் என்ன இருக்குது, நிறையா இருக்குது. இப்படி ஒரு ட்ரெண்டை நம்ம கிரியேட் பண்ணோம்னா நிறைய பேர் நம்மள்ட்ட ஜோமுனை வருவான், அவங்கள்ட்ட எத்தனை பேர் கறக்கலாம். இதுதான் நம்ம ஆட்களுக்கு. பவுல் என்னைக்கு அன்னைக்கே எழுதி வச்சுட்டார், இந்த வீண் பேச்சுக்கெல்லாம் நீ விலகி இரு, கள்ள போதகர்களான அவர்கள் உங்களையும் கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, எங்கேயோ போய் தள்ளிடுவாங்கப்பா அப்படின்னு மறிக்கும் தருவாயில் இருக்கும்போது எழுதுகிறார். அடுத்தவர் சொல்றது 17ஆம் வசனத்தில், அவர்களுடைய வார்த்தை என்ன பண்ணுதான், அரிப்பிளவையை போல படருமா. அதுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. நீங்க வேணா புரியுற மாதிரி வேணா சொறி சிரங்கை போல படரும் அப்படின்னு எழுதிக்கோங்க. கேன்சர் மாதிரின்னு போட்டிருக்கு சில இதில், நீங்க சொறி சிரங்கை போலன்னு போட்டுக்கோங்க. ஆமா, சொரிய என்னதான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், ஆனா என்ன ஆயிரும், பெருசாயிட்டே போயிடும். ஆமாம், அந்த வீண் பேச்செல்லாம் கேட்க கேட்க நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், நல்ல பரவாயில்லையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் படர்ந்துடும், ஜாக்கிரதை. சரி, அதில் போயிட்டு அவர் 2 பேர் பேரை வேற கொடுக்குறாரு, இம்னேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அப்படி யாரோ 2 பேர் ஊழியக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க இவர் கூட. ஆனால் இருந்தவங்க என்னவா மாறிட்டாங்க, கள்ள போதகர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை பவுல் எழுதுகிறார். இப்போ யோசிச்சுக்கோங்க, அடுத்து என்ன சொல்றாரு, எனக்கு நேரம் இல்லை. அடுத்தது, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி. ஆமா, பைபிளை தூக்கிட்டு தான் வருவாங்க, எதை விட்டு தான் விலகுவாங்க, சர்ச்சை விட்டு விலக மாட்டாங்க. சர்ச்சில் தான் நிற்பாங்க, புல்பிட்டில் தான் நிற்பாங்க, மைக்கை தான் வச்சுருப்பாங்க, பாஸ்டர் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி இருப்பாங்க. ஆமாம், ஏதோ ஒரு ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இப்போது வெறும் அரை ட்ரௌசரை போட்டுக்கிட்டு இங்கே 4 கிழிச்சு விட்டுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறான். எங்கேருந்து வந்துச்சு, நான் ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கிறதை சொல்லுகிறேன். சரியா, அதில் சினிமா பாட்டு வேற, ஆனால் பேர் என்னது, வெளியில் கர்த்தருடைய ஆலயம். எல்லாம் ஆண்டவர் பேரில் தான் இருக்கும், ஆனால் உள்ள என்ன நடக்கும், சத்தியத்துக்கு விலகி. விளக்குறது எல்லாமே உங்களை ஆலயத்துக்குள்ள தான் வச்சிருப்பாங்க, ஆண்டவர் பேரில் தான் நடக்கும், ஆனால் விளக்குறது சத்தியத்திற்கு விட்டு விலக்கிடுவான். அதனால தான் எதை ஃபாலோ பண்ணுறதுன்ற ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் ஒருத்தன் அந்த அரக்கால் டவுசரை போட்டுக்கிட்டு சொல்கிறான், LGBTQ, நீங்கள் லெஸ்பியனாக இருந்தாலும் சரி, கேயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்ட வாங்க அப்படிங்கிறான், எங்கள் சர்ச்சுக்கு வாங்குங்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார். ஆரோன்ட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே நான் வனாந்தர் மேலே ஏறி சீனாய் மலைக்கு போய் 40 நாள் ஆயிடுச்சு, அவர் வருவாளோ இல்லையோ தெரில, எங்களை நடத்தும்படி தேவர்களை உண்டாக்குங்கள்னு சொன்னாங்க. உடனே ஆரோன் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் வாங்கி அவர் ஒரு சிற்ப கருவியை எடுத்துன்னு போட்டிருக்கு. சிற்ப கருவி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சிற்ப கருவினா என்னது, ஒரு சிலை செய்கிற ஒரு அச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து அந்த பொண்ணெல்லாம் வாங்கி போட்டு உருக்கி அதை கருப்பிடித்தாராம். அதுலேருந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சான். அந்த கண்ணுக்குட்டி எகிப்தின் ஒரு தெய்வம். சரியா, எனக்கு ஞாபகம் சரியா இருக்குன்னா மோலேக் என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்தின் உருவமே அதுதான். அப்போ அவன் எகிப்துலேருந்து என்னத்தை தூக்கிட்டு வந்திருக்கான், சிற்ப கருவியை. ஆண்டவர் வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து நீ போப்பா கானான் தேசத்தை சுந்தரிக்கும்போ அங்கே சந்தோஷமா இருன்னு சொன்னா, எவனோ ஒருத்தன் ஒரு சிற்ப கரியை தூக்கிட்டு வந்திருக்கிறான். எதுக்கு தூக்கிட்டு வந்தான்னு அவனுக்கு தான் தெரியும். தேவையில்லாத ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது வேலை செய்யாமல் இருக்கலாம், என்னைக்கோ ஒரு நாள் உங்களை கவுத்துரும். ஏதை யார் ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால், இது தேவையில்லாமல் பெட்டிக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கீங்களா, அது இன்னைக்கு ஒரு வேளை சும்மா இருக்கும், ஒரு நாள் அது வெளியே வந்துடும்.
அன்றைக்கு முழு இஸ்ரவேல் தேசத்திலும் அது பாதிப்பை உண்டாக்கினது. உங்க குடும்பத்திற்கே அது சாபத்தை கொண்டு வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஆனா அங்க வேடிக்கை என்னன்னா, அந்த கண்ணுக்குட்டியை வச்சு டான்ஸ் ஆடும்போது நீங்க யாத்திராமத்தில் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. வெளியில என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க போர்டு? ஆமா, கர்த்தருக்கு பண்டிகை, கர்த்தருக்கு பண்டிகைன்னு தான் போடுவாங்க. யாருக்கு பண்டிகை நடக்கும்? தங்களை உயர்த்துவதற்கு நடக்கும். சத்தியத்திற்கு தான் விளக்குவார்கள் ஜனங்கள் உங்களை. ஆண்டவர் சொல்றாரு, நீ எஜமானுக்கு உபயோகமானதாக, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமாக, என்னுடைய பார்வையில கனத்துக்குரிய பாத்திரமா வரணும்னா நீ இதெல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு இவைகளுக்கு விலகு. சொல்லுங்க, பெரிய பேரெல்லாம் ஆவிக்குரிய பேரா தான் இருக்கு. ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. நீங்க எவ்வளவு உபதேசம் வந்தாலும் ரெண்டே விதத்துல நீங்க நிதானிச்சிடலாம். பெரிய வேத அறிவெல்லாம் தேவையில்லை. ஒன்று, இவர்கள் சொல்லுகிற காரியம் என்னை தேவனிடத்தில் நடத்துகிறதா, சத்தியத்திற்கு நேராக நடத்துகிறதா, அல்லது அந்த மனிதனிடத்தில் என்னை சேர்க்கிறதா. அதை மட்டும் நிதானிங்க. நடக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க நிதானிச்சிடலாம். இந்த மனுஷன் சொல்ற வார்த்தை, பேசுகிற உபதேசம் என்னை தேவனிடத்தில் கிட்டி வர பண்ணுகிறதா, அல்லது ஏதோ ஒரு அந்த மனிதனுடைய ராஜ்யத்திற்கு நேராக என்னை நடத்துகிறதான்றதை நிதானிச்சிருங்க. எந்த உபதேசமும் உங்களை விழ பண்ணாது. ஆண்டவர் அன்றைக்கே தீமோத்தேயுக்கு பவுல் மூலமாக எழுதி வைக்கிறார். அடுத்து அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. 4ஆம் வசனம், 18வது வசனம். ஆமா, விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற ஒரு கூட்டம் இருக்குது. சத்தியத்தை விட்டு விலக பண்ணுகிற கூட்டம். அடுத்தது விசுவாசத்தை கவிழ்த்து போட பண்ணுகிற கூட்டம். ஆமா, இது எல்லாமே இன்னைக்கு இருக்குது. நிறைய உதாரணங்களோட என்ன சொன்னாலும் சொல்ல முடியும். ஆனா நேரம் இல்லை. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு வருகிற வேத வசனங்கள் என்ற பேரில் வருகிற வார்த்தைகள், பிரசங்கங்கள் நம்மை விசுவாசத்தில் வளர்க்கிறதா, அல்லது நம்முடைய விசுவாசத்தை விழ பண்ணுகிறதா? வருகிற வார்த்தைகள் அநேக தேவ பிள்ளைகளை உருவாக்குகிறதா, அல்லது வசனத்தினின்று அவர்களை இடற பண்ணுகிறதா? யோசிச்சு பாருங்க. அடுத்து வாசிங்க பார்ப்போம். 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஆண்டவர் பவுல் சொல்றாரு, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. எப்பா, இவ்வளோ நடந்தாலும் ஆண்டவருடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அந்த அஸ்திபாரம் தான் நீங்களும் நாங்களும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் அந்த உறுதியான அஸ்திபாரம் சொல்லுவீங்கன்னா சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, எவ்வளவு காரியங்கள் மேல இருக்கிறத அசைத்து பார்த்தாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு கூட்டம், சத்தியத்திற்காக நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கும் வரை அந்த அஸ்திபாரம் நிச்சயமாக நிற்கும். அதான் ஆண்டவர் மத்தேயு 14 அந்த ஓமையில சொல்லும் போது சொல்றார், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு பெருமழையே வராது, காற்றே அடிக்காது, எதுவும் வராதுன்னு சொல்லல. பெருமழை பொழியும், காற்று அதன் மேல் மோதி அடிக்கும், எது அடித்தாலும் அது அசையாமல் நிற்கும். வசனத்தில் வேரூன்ற கட்டப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட சலசலப்புகள் வந்தாலும் அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா! தொடர்ந்து அவர் சொல்லும்போது, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். நல்ல கவனிங்க, வாசிங்க அந்த வசனத்தெல்லாம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் எழுதுறார். அப்ப கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றவனுக்குள்ளேயும் என்ன இருக்கும்? அநியாயம் இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பாருங்க பாருங்க, நமக்குள்ளேயும் அநியாயம் சில நேரத்தில் இருக்கும். ஆமா, என்ன அநியாயம்ன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கை கொடுத்து சொன்னா மட்டும் போதாது. பல அநியாயம் நமக்குள்ள நடக்குது, பல அக்கிரமம் நமக்குள்ள இருக்குது. ஏன் வசனம் சொல்லுது, ஆவி மாம்சத்திற்கு விரோதமாக போராடி கொண்டே தான் இருக்கும். நாம் இன்னும் மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறோம். பல நேரத்தில் சில நியாயங்களை மீறி அநியாயங்கள் நம்மை மேற்கொண்டு விடுகிறது. ஆனால் உலகத்தின் காரியங்கள், உலக மனிதன் என்ன பார்க்கும்போது, கிறிஸ்தவர்கள்னாலே நமக்கு சமுதாயத்தில் ஒரு பேர் இருந்துச்சு. இப்போ இல்லை. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்க நல்லா, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதா? அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிறதா. அந்த அஸ்திபாரத்திற்கு அச்சாரமே கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் அநியாயத்தை சுமக்காதவர்களாக இருக்கணுமா.
ஆனா இன்னைக்கு உலக பிரகாரமான மனிதனுக்கும் நமக்கும் பல விதத்துல வித்தியாசமே இல்லை. காலையில ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம், சரியா? நமக்குள்ள நடக்கிற பிரச்சனைய, ஒரு சின்ன வாக்குவாதத்தை நாமே பேசி சரி கொள்ளக்கூட முடியாதபடி நம்ம உலகத்து பையில போய் நின்று உலகம் நமக்கு நியாயம் சொல்லுது. அதுக்கு செலவு பண்றது மாசம் 26 லட்சம்னு சொன்னார் ஒரு பிரதர். இங்கதான் இருக்கிறார், யாருன்னு கேட்காதீங்க, சரியா? ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், எஸ்பெஷலி சபைகள், ஸ்தாபனங்கள் என்று சொல்லிக்கிற நமக்குள்ள ஒரு பவுல் அன்னைக்கே கொரிந்து சபைக்கு தான் எழுதுறார். உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க பரிசுத்தவான்கள், நீங்க உட்காந்து தீர்த்துக்காம எவனோ ஒருத்தன்ட்ட போறீங்களேப்பா. நம்ம காணிக்கையை கனெக்ட் பண்ணி நம்ம ஊழியத்திற்காக செலவு பண்ண வேண்டிய பணத்தை அவனுக்கு போய் நம்ம கொடுத்து நம்ம அவன்கிட்ட நியாயம் வாங்கணுமா? பவுல் தொடர்ந்து எழுதுறாரு பாருங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அரிய வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? எல்லாமே வேதத்தில் இல்லாம இல்லை. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே ஆண்டவர் எழுதி வச்சிட்டார் பவுல் மூலமா. நம்ம போய் இன்னைக்கு கோர்ட்ல நின்றுக்கிட்டு எங்க சபைக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள் நிற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நமக்கு உள்ள நடக்கிற பிரச்சனைக்கு, சரியா? நமக்கு விரோதமா வேறு இருந்து ஒருத்தன் வரானா அது நம்ம போகணும். உதாரணத்துக்கு இங்கே சர்ச்சை நடத்த முடியாம, இந்த இடத்துல இது பண்ண விடாம வேற ஒருத்தன் வந்து இந்த இடத்துல நடத்தக்கூடாதுன்னு ஒரு மனிதன் ஒரு போராட்டத்தை பண்ணுவான்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை டீல் பண்ணணும். ஆனா நமக்கு உள்ள நடக்கிற பிரச்சனைக்கு யார் தலைவரா வர்றதுன்றதுக்கு உலகம் நியாயம் சொல்லணுமா? தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். போதும் நிறுத்துங்க, அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. நம்மளை பார்த்து பவுல் சொல்றாரு, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறார். இன்னைக்கு திருச்சபை மாறு தட்டி கொள்ளுகிறது, எங்களுக்கு ஒரு தலைவர் வந்து விட்டார்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு தான் கேட்பார். யோசிச்சு பாருங்க. தீமோத்தேயுக்கு அன்னைக்கு ஆண்டவர் எழுதுறாரு, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் என்ன பண்ணாம இருக்கணுமா? அநியாயக்காரராக இல்லாமல் இருக்கணுமா? இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் அநியாயம் சொல்லாம என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய நோக்கம், எண்ணம், சிந்தை எல்லாம் அவருக்கு உபயோகமானவர்களாக, அவருடைய பார்வையில கனத்துக்குரியவர்களாக, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக நிற்க வேண்டும் என்பதே அல்லாமல் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல. ஹல்லேலூயா. அதுக்கு தான் பவுல் எழுதுறாரு, எப்பா நீ இதுக்கெல்லாம் விலகி ஓடணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய காரியங்கள் எழுதுறாரு. அந்த ஆர்டர்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. அதுல வாசிங்க பாப்போம். 22ஆம் வசனம். அடுத்து எதுக்கு விலகணுமா? அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அவைகளை விட்டு விலகுன்னா அடுத்து சொல்றாரு, எப்பா நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. நல்லா கவனிங்க. இதை தீமோத்தேயு எந்த நிலைமையில இருக்கிறாருன்றதை யோசிச்சுட்டு அப்புறம் வாசிங்க. தீமோத்தேயு இன்னும் சின்ன பையன் கிடையாது. பவுலோடு பல ஆண்டுகள் இருந்து அனுபவமாயிற்று. நீ எவ்வளவுதான் ஊழியத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும், பெரிய தேவ மனிதனாலே உருவாக்கப்பட்டிருந்தாலும், எந்த நேரத்திலும் இந்த பாலியத்துக்குரிய இச்சை என்பது உனக்குள்ள கிரியை செய்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று பவுல் ஓப்பனாக தன்னுடைய உடன் ஊழியனுக்கு எழுதுகிறார். பாலியத்துக்குரிய இச்சைன்னா என்ன? அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சில இச்சைகள் உண்டாகும். அது ஒரு இச்சைன்னு சொன்ன உடனே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறாக பார்ப்பதோ, ஒரு பெண் ஆணை தவறாக பார்ப்பதோ அதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. இன்னைக்கு பல விதங்கள்ல ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல நம்ம வாழ்றதுனால இந்த இச்சை என்பது எதை பார்த்தாலும் நமக்கு வருது. ட்ரெஸ்ஸை பார்த்தா வருது, இந்த ஃபோனை விட வேற ஒரு ஃபோன் பக்கத்தில் இருக்க வாங்கிட்டானா இதை விட அடுத்து வேற ஃபோன் வாங்கணும்னு வருது. வண்டி இந்த வண்டியை பார்த்துட்டா இதை விட ஒரு 2 சிசியாவது அதிகமாக ஒன்று வாங்கிடணுண்டான்னு வருது. இந்த பாலியத்திற்குரிய இச்சை நம்ம இந்த உலக பிரகாரமானவர்களாகவே மாற்றி வைத்திடும்.
ஆமாம், ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னார், காலைல கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு டாக்டர் சொன்னார், இப்போ ஒரு வியாதி இருக்குது பிரதர், ஷாப்பிங் மேனியா. என்ன மேனியா? அதுக்கு பேர் ஷாப்பிங் மேனியா. அதுவும் ஃபோன்லேயே இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்னென்னமோ வந்துட்டதுனால அவங்களால என்ன பண்ண முடியாது, எதையாவது தடவி பார்த்துக்கிட்டு எதையாவது ஒன்று ஆர்டரை போட்டு வாங்கிக்கிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இது சரியில்லைன்னு எதையாவது ஒன்று வாங்கிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு மேனியானாலே ஒரு அடிக்ஷன், ஷாப்பிங் மேனியாவா. இருக்கிற சகோதரிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி ஒத்துக்கொண்டதற்காக. இந்த இச்சை என்பது வெறும் பாலியத்துக்குரிய இச்சை மட்டும் கிடையாது, அது எல்லா ஸ்டேஜ்லையும் வருது, அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுது. ஆனால் ஊழியத்தில் இருக்கிற தீமோத்தேயுவே, நான் உன்னை இன்னும் என் குமாரனாக தான் பார்க்குறேன், இன்னும் என் சின்ன பையனாக தான் பார்க்குறேன். ஐ ஸ்டில் see you as a youngster. கொரிந்து சபைக்கு சொல்லும்போது உங்களிடத்தில் அனுப்புறதற்கு அவனை விட ஒரு மெச்சூர்டான ஆள் இல்லைன்னு பவுல் சொல்கிறார். அதே பவுல் தான் இன்னைக்கு தீமோத்தேயுக்கு நேரடியாக ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது, பாலியத்துக்குரிய இச்சைக்கு நீ விலகி ஓடு. அதான் நான் வாலிப கூட்டத்திலாம் அங்கே பேசும்போது சொல்லுவேன், யூஸ்வலாக நீங்கள் நிறைய ஆவிக்குரிய உலகத்திலே நிறைய காரியங்களை பார்ப்பீங்க. நம்ம இப்படி இருந்தா என்ன, நம்ம இப்படி மாறினா என்னங்கிற எண்ணம்லாம் வரும். எவனா ஒருத்தன் மியூசிக் கான்சர்ட்னு போட்டு கோமாளி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படி இப்படி ஆடினானா நம்மளும் ஆடினா என்னன்னு வரும். அதே 1 தீமோத்தேயு எடுங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணுமா நம்ம? ஆமா, நம்ம இளமையை குறித்து, எப்பா தீமோத்தேயுவே நீ சின்ன பையன்தான், ஆனா உன்னை எபேசு சபையில ஒரு முக்கியமான வேலைக்காக நான் விட்டுருக்கிறேன், உன்னை ஒரு ஊழியனா அந்த ஜனங்கள்ட்ட நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆனா நீ எப்படி இருக்கணுமா அந்த இடத்துல, உன் இளமையை குறித்து ஒருத்தனும் உன்னை கை நீட்டி சின்ன பசங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தா இப்படி தான் சார் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதான் அதுக்கு அர்த்தம். போய் இந்த மனுஷனை போய் பவுல் இங்கே அனுப்பியிருக்கிறாரே, ஒரு நல்ல முதிர்ச்சியான ஊழியன் அனுப்பக்கூடாதா அப்படின்னு அந்த சபை மக்கள் நாளைக்கு உன்னைய பார்த்து பேசிடக்கூடாதுப்பா. அதனால தான் சொல்கிறேன். அவர் சொல்லும்போது நீ வார்த்தையிலும், முதல்ல உன் வார்த்தை எப்படி இருக்கணுமா? வார்த்தை தேவனுக்கு ஏற்றதா இருக்கணும். அடுத்தது உன்னுடைய நடக்க, உன்னுடைய அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, இது எல்லாத்துலேயும் விசுவாசிகளுக்கு போதின்னு சொல்லலை, மாதிரியாயிரு. People should look at you as a godly person. உன்னை பார்க்கும்போது ஒரு தெய்வீகம் வெளிப்படணும்னா உன் வாக்கிலும் செய்கையிலும் நடக்கையிலும் எல்லாவற்றிலும் நீ எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும்னு எழுதுறார். அதே வார்த்தை அங்க ரொம்ப சிம்பிளா எழுதினவரு இங்க அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது எழுதுறாரு, நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி இரு. நான் அப்படி ஒரு உடன் ஊழியனாக இருந்தால் உடனே எனக்கு கோபம் தான் வந்திருக்கும். நான் இத்தனை வருஷம் எப்படி நான் இருந்திருக்கிறேன், என்னைய பார்த்து இப்படி எழுதிட்டாரேன்னு தான் வரும் மனசில். ஆனால் தீமோத்தேயு ஒரு நல்ல தேவ மனிதன். அவனுக்கு தெரியும், நீதிமான் என்னை தயவாய் குட்டும் போது அது நான் தலைக்கு எண்ணெயே வைக்க வேணாம், ஆனால் அதுவே எண்ணெயாக இருக்கும். எண்ணெய் வைக்காத வாலிபர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், எண்ணெய் போலவே நானும் எண்ணெய் வைக்கிறது இல்லை. அப்பப்போ ஏதாவது நீதிமான்கிட்ட போய் 2 குட்டு வாங்கிட்டு வந்துடுறது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக அன்னைக்கு தீமோத்தேயுவுக்கு பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அது எல்லாமே நமக்கு பொருந்தும். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா மாறணும்னா பாலியத்திற்குரிய இச்சைகள் என்னென்ன காரியம், இச்சைன்றது வெரி சிம்பிள், உங்களை எது இழுத்துட்டு போதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் நீங்கள் விலகி இருந்திருக்கேன். சரி, நேரம் ஆகிட்டே இருக்கு. அடுத்து 24ஆம் வசனம், 23ஆம் வசனம். புத்தியீனமும் ஆயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. ஆமாம், புத்தியீனமான தர்க்கங்கள். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னமோ போட்டுருந்துச்சு, வார்த்தை ஞாபகம் இல்லை, சரியா? ரொம்ப யூஸ்லெஸ் அண்ட் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்னு போட்டுருந்துச்சு. நமக்குள்ளே நிறைய தர்க்கங்கள் வருமா வரலையா? உங்கள் வீட்டில் தர்க்கங்கள் வந்திருக்கா வரலையா? என்ன தர்க்கங்கள்னு ஒன்றே புரியலையோ? உங்களுக்கும் கணவருக்கும் சண்டை வந்திருக்கா இல்லையா? வாக்குவாதம் வந்திருக்கா இல்லையா? புத்தியினமான தர்க்கம் வந்திருக்கா வரலையா? வரலன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்பா பரவாயில்லையே. ஆமாம், அப்போ எல்லார் வீட்லேயும் வந்திருக்கு போல. அந்த தர்க்கம் வர்றது நல்லது, ஆனால் அது புத்தியான தர்க்கமா புத்தியினமான தர்க்கமானு பார்த்துக்கோங்க. ஆமாம்,
கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறமும் இன்னமும் உங்க மாமியாரை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. பேரம் பேத்தி எடுத்து பேரம் பேத்திக்கு கல்யாணம் வர்ற காலத்திலையும் இன்னும் உங்க மாமனாரை பற்றியே திட்டிட்டு இருக்காதீங்க. அது புத்தியின தர்க்கமாக முடிந்து விடும், அது சண்டையில் போய் முடிந்து விடும். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் தான். புத்தியினமான தர்க்கங்கள், சண்டைகளுக்கு விலகி இருங்கள். பல நேரத்தில் சத்துரு இப்படி தான் கொண்டு வரும். அது சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும், சும்மா விளையாட்டுக்கு பேசுகிற பேச்சு மாதிரி தான் ஆரம்பிக்கும். கடைசியில் மொத்த குடும்பத்தை டேமேஜ் பண்ணி, இவர் அந்த குடும்பத்தை டேமேஜ் பண்ணுவார், இந்த அம்மா இந்த குடும்பத்தை டேமேஜ் பண்ணும், மொத்தமாக ஆக மொத்தம் சேர்ந்து நம்ம குடும்பம் தான் டேமேஜ் ஆகும். எதுக்கு இந்த வேலை? பரவாயில்ல, அனுபவப்பட்ட ஆண்கள் அநேகர் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புத்தியீனமான தர்க்கங்களுக்கு விலகி இரு. மணி என்ன இது? கரெக்டாக தான் ஓடுதா? 19 ஆயிடுச்சு. 10:43 ஏன் வாட்சில் ஆகுது? இதில் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஏன் கேட்டேன்னா, நான் இன்னும் பிரசங்கத்தை ஆரம்பிக்கலையே. இன்ட்ரடக்ஷனுக்கே இவ்வளோ நேரம் ஆனால் நான் என்ன பண்ணுறது? ஏசையா ஆண்டவரே சுருக்கமாக பேச உதவி செய்யுங்கப்பா. ஆமாம், சில்வஸ்டர் வேறு சிஸ்டிட்டே போகிறார், யூத் மீட்டிங் வேறு இருக்குது, சீக்கிரம் முடிங்க அப்படின்ட்டு. சரியா? சரி, இவைகளை குறித்து விலகி இரு. இன்னும் நிறையா ஒரு மற்ற நிருபங்கள்லாம் எழுதுறாரு. நீங்கள் வீட்டில் வசனம் தியானிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க இது மாதிரிலாம் தியானிங்க. சரியா? இவைகளை குறித்து விலகி இருன்னு சொல்கிறாருன்னா ஆண்டவர் எதை குறித்து விலகி இருக்க சொல்கிறார் அப்படி நீங்கள் தியானிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் கிடைக்கும். சரி, இது ஒரு ஹிண்ட். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் 21ஆம் வசனத்தின் பிற்பகுதியில், கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். பவுல் தன்னுடைய ஊழியத்திலே நிறைய ஊழியர்களை குறித்து, நிறைய உடன் ஊழியர்களை குறித்து அவர் எழுதினாலும் ஒரு சிலரை அவர் கனத்துக்குரியவர்களாக காண்பித்திருக்கிறார். சரியா? எல்லாருமே கனத்திற்குரியவர்கள் தான், ஆனால் ஒரு சிலரை ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியே அவர் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் வேகமாக உங்கள் கண் முன்னால் வைத்து, நாமும் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக மாற முடியும் என்பதை காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்து சபைக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திற்கு வாங்க. 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமா எண்ணுங்கள். அல்லேலூயா. எந்த பவுல் தீமோத்தேயுவிடத்திலே இந்த பாத்திரம் தான் கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கும் என்று சொன்னாரோ, அதே பவுல் ஒரு மனிதனை குறித்து பிலிப்பி சபைக்கு எழுதின கடிதத்திலே அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் கனமா எண்ண வேண்டும் என்று அந்த சபைக்கு ஆலோசனையாகவே சொல்லுகிறார். 29ஆம் வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது ஆனபடியினாலே அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னாடி இருக்கிற சில விஷயத்துல ஏதோ பவுல் சொல்லியிருக்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்படிப்பட்டவர்களைன்னு சொல்லும்போது நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? எப்படிப்பட்டவர்களைன்னு கேட்கணும். பவுல் யாரை பத்தி அங்க எழுதுறார்? எப்பாப்ரோ தீத்து. வெரி குட். உடனே எடுத்து வாசிச்சிங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பாப்ரோ தீத்துன்ற பேரை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க. வாசிச்சிருப்போம் பல நேரத்தில், ஆனால் தெரியாது. இங்கிலீஷில் அவனுடைய பெயர் எப்பாப்ரோடைட்டஸ்னு போட்டிருக்கு. அந்த பெயருடைய ஆக்சுவல் நேம் என்னன்னா ஆஃப்ரோடைட் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பெண் தெய்வத்தினுடைய பெயர் தான் மருவி எப்பாப்ரோடைட்டஸ் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிரேக்க பெண் தெய்வத்தினுடைய பெயர் ஆஃப்ரோடைட், APHRODITE. அதனுடைய அர்த்தம் லவ்லி அல்லது சார்மிங் அர்த்தம், இல்லைன்னா ஆஃப்ரோடைட் என்கிற பெண் தெய்வத்திற்கு சொந்தமானவன் என்று அர்த்தம். நல்லா கவனிங்க. ஒரு கிரேக்க பெண் தெய்வத்திற்கு சொந்தமானவன் என்று அர்த்தம் கொள்ளுகிற ஒரு மனிதனை குறித்து பவுல் எழுதிவிட்டு அப்படிப்பட்டவர்களை கனத்திற்குரியவர்களாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன நடந்தது? இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் கிரேக்க தெய்வத்திற்கு சொந்தமானவர்களையும் தேவனுக்கு சொந்தமாக அது மாற்ற வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் நாங்கள் அதற்கு சொந்தம் இதற்கு சொந்தம் மாறுதட்டினாலும் அப்படிப்பட்டவர்களையும் இந்த சுவிசேஷம் மாற்றி இருக்கிறது, மாற்ற முடியும் என்பதற்கு எப்பாப்ரோதீத்து ஒரு பெரிய உதாரணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் பவுல் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அந்நிய மார்க்கத்திலிருந்து வந்த ஒரு மனிதனை கனத்திற்குரியவர்களாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது எத்தனை கடிதத்தை எழுதினார்? 4. கரெக்டாக சொல்லுங்க பாப்போம்.
போன தடவையே சொன்னேன், இந்த தடவை கேட்பேன். வெரி குட்மா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. மற்ற எல்லாரும் ஆமாம் போய் 10 தடவை எழுதுங்க. சிறைச்சாலையில் பவுல் எழுதின நிருபம், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர். குட். சரி, அப்போ இந்த பிலிப்பியர் நிருபத்தை பவுல் எங்கிருந்து எழுதுறாரு? ரோமாபுரியின் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். யாருக்கு எழுதுறாரு? பிலிப். என்ன தூங்கிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சோ? சீக்கிரம் முடிச்சிடும், பயப்படாதீங்க. யாருக்கு எழுதுறாரு? பிலிப்பி பட்டணத்து சபைக்கு எழுதுகிறார். அப்போ அங்க இருக்கிற இந்த எப்பாப்ரோதீத்துவுக்கு ஏன் இந்த அவனுடைய பேரை மென்ஷன் பண்ணி எழுதுறார்? நான் வேகமா சொல்றேன். பவுல் பிலிப்பி சபை எப்படி உருவானதுன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில். எங்களுக்கு எங்க தெரியும்ன்றீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடின அந்த ராத்திரியிலே அந்த சிறைச்சாலையில் உருவானது தான் பிலிப்பி பட்டணத்து சபை. அங்கிருந்து உருவான அந்த சபை பின் நாட்களிலே பவுலுடைய ஊழியங்களுக்கு வெகுவாக உதவி செய்த ஒரு சபை இந்த பிலிப்பி சபை. அவர் எல்லா சபையை விட பிலிப்பி சபையை குறித்து அதிக சந்தோஷத்தோடு எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி அவர் எழுதின இந்த கடிதம், அதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? பவுல் ரோமாபுரியிலே வீட்டு சிறையில் இருக்கிறார் என்பதை பிலிப்பி சபை மக்கள் கேள்விப்படுகிறார்கள். பல விதத்திலே பவுலுடைய ஊழியத்திற்கு ஒத்தாசையாய் இருந்த இந்த பிலிப்பி சபை அங்கே கஷ்டப்படுகிற தன்னுடைய ஃபவுண்டர், தங்களுடைய சபையை உருவாக்கின பவுலுக்கு எதையாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள். ஒரு சர்க்குலர் சபையிலே கொடுக்கப்படுகிறது. எல்லாருமே சேர்ந்து நிறைய பொருட்களை சேகரிக்கிறார்கள். பவுலுக்கு அங்கே ரோமாபுரிக்கு எப்படியாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அப்படி அங்கே முடிவு செய்து பொருட்களை எல்லாம் சேகரித்தாய்விட்டது. இன்னைக்கு மாதிரி பார்சல் சர்வீஸ்ல போட்டு அனுப்ப முடியாது. பிலிப்பி பட்டணத்திலிருந்து ரோமாபுரிக்கு போக வேண்டுமானால் 800 மைல் தூரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை நான் சொல்றேன். இன்னைக்கு மாதிரி பிளைட்ல போய் இறங்க முடியாது, கப்பல்ல போக முடியாது. யார் இதை கொண்டு போய் சேர்ப்பது என்று சொல்லி யோசிக்கும் போது எளிதான பிரயாணம் கிடையாது. பாதி தூரம் கடல் வழியா போகணும், பாதி தூரம் ரோட்ல கால்நடையாக போக வேண்டும். 2 விதமான டிரான்ஸ்போர்ட் மோட். குறைந்தது 6 வாரங்களாவது பிரயாணத்திற்கு மட்டுமே செலவிடும். அந்த நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு, தான் சொந்த குடும்பத்தை பார்ப்பது எப்படி? நாம் போயிட்டுன்னா யாரு பார்க்கறதுன்னு எல்லாருமே அமைதியா இருக்கும் போது ஒரு மனிதன் முன் வருகிறான். அந்த மனிதனுடைய பெயர் தான் எப்பாப்ரோதீத்து. அவன் வர்றான் கிளம்பி. 6 வார பிரயாணங்கள். யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ திங்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியாது, எப்படி தூக்கிட்டு வந்தான்னு தெரியாது. இன்னைக்கு மாதிரி பேக் பண்ண முடியாது. இன்னைக்குனா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் காசா மாற்றி ஜிபேல அனுப்பிடுவோம். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாம் எவ்வளோ பொருட்களை தூக்கிட்டு வந்தாருன்னு தெரியாது, எவ்வளோ தூரம் கால்நடையாக வந்தார், எவ்வளோ தூரம் கடலில் வந்தாருன்னு தெரியாது. வருகிற வழியிலேயே வியாதிப்பட்ட, வந்து சேர்ந்த உடனே வியாதிப்பட்டான். வசனம் சொல்லுது மரணத்திற்கு ஏதுவான வியாதி என்று சொல்லி. அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்ட போதும் ஆண்டவர் அற்புதமாக ஒரு விடுதலையை தருகிறார். அந்த மனிதனை குறித்து தான் பவுல் எழுதுறாரு. வாசிங்க பார்ப்போம், 25ஆம் வசனம். மேலும் என் சகோதரனும் என் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும். போதும் போதும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் யார் தெரியுமா? சகோதரன், உடன் வேலையால், உடன் சேவகன், ஸ்தானாபதி. ஸ்தானாபதினா அம்பாசடர். ஒரு தேசத்திற்கு எப்படி அம்பாசடர் இருக்கிறாங்களோ, ஆண்டவர் நம்மை ஒரு ஸ்தானாபதியாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், சகோதரனாக வைத்திருக்கிறார், அவருடைய உடன் வேலையாளாக வைத்திருக்கிறார், அவருடைய உடன் சேவகனாகவும் வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது வெறும் ஆண்டவருடைய பிள்ளை மட்டும் கிடையாது, நமக்குன்னு சில ரோல்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சகோதரன்ற ரோலை பிளே பண்ணணும், உடன் வேலையாள் என்கிற நிலைமைக்கு வரணும், உடன் சேவகன் வரணும், ஸ்தானாபதியாக செயல்படணும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலே எனக்கு மணிக்கணக்கில் ஆயிரும். அடுத்து வாசிங்க. என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அப்ப பவுல் சொல்றாரு, என் குறைச்சலுக்கு உதவி செஞ்சவன் அவன். உண்மையிலே உதவி செஞ்சது பிலிப்பி சபை தான். ஆனால் அதை கொண்டு வந்து கொடுத்த எப்பாப்ரோதீத்துவை பவுல் என்ன சொல்றாரு? எப்பா நீங்கள்லாம் கலெக்ட் பண்ணீங்க, ஆனால் என் குறைச்சலுக்கு உதவி செய்தது யாரு? தன்னுடைய வாழ்க்கையை பொருட்படுத்தாமல். பிகாஸ் 800 மைல்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிலோமீட்டரில் கணக்கு போட்டுக்கோங்க, இன்ட்டு 1.6 டைம்ஸா போட்டுக்கோங்க. அவ்வளோ தூரம் பிரயாணப்படுவது என்றால் எப்படி?
இன்னைக்கு என்கிட்ட சிலர் கேட்பாங்க, இங்கே வந்து பீகாருக்கெல்லாம் போகணுமா அப்படின்ட்டு. குடும்பத்தை பார்க்காம பிள்ளைங்களை பார்க்காம விட்டு விட்டு ஓடிடுறாருன்னு சில நேரத்தில் மற்றவங்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் யாரும் சொன்னதில்லை. ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கவனித்துக்கொள்ள திராணி உள்ள ஒரு மனைவியை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு ஏன் பொறாமையாக இருக்கு? அந்த கோஆப்ரேஷன் இல்லைன்னா போக முடியாது. அந்த ஒரு 6 நாள் நான் அங்கே ஒரு 5 நாள் போய் இருந்துட்டு வர்றதுக்குள்ளேயே இங்கே பல காரியங்கள் இதுவாயிரும், தேங்கிரும், வேலை நடக்காது. சில காரியங்கள் அவளால் முடிஞ்சதை தான் அவள் செய்ய முடியும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு எப்பாப்ரோதீத்து அவ்வளோ காரியங்களை தூக்கிட்டு எந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் அவ்வளோ 6 வார பிரயாணத்துக்கு யார் முதல்ல முன் வருவா? அடுத்தவர் சொல்றாரு, 26ஆம் வசனம் வாசிங்க. அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும். அவனுடைய குவாலிட்டி அவர் சொல்றாரு பாருங்களேன். பிலிப்பி சபை மக்களே, அவன் உங்க எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவன். நம்மள்ட்ட இருக்குன்றீங்க அது. இங்கே ஒரு சபையில் ஒரு 400 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கே வருகிற எல்லார் மேலும் நான் வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. யாராவது 4 பேர் மேலே கடி இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பவுல் எப்பாப்ரோதீத்து அடையாளப்படுத்தி சொல்கிறார். எப்பாப்ரோதீத்து இருக்கிறான்ல, அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவன். கிறிஸ்துவின் சபையாக சரீரமாகிய அங்கத்தினராக நாம் சேர்க்கப்பட்ட பின்பு ஒருவர் இன்னொருவர் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் என்கிற நிலைமைக்கு வரணும். ஆமாம், எல்லாருக்குள்ளேயும் பலவிதமான 2 பேர் இருந்தாலே 1000 டிஃப்ரென்ஸ் வந்துடும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்துடும். 2 பேர் இருந்தாலே பலவிதமான மன கஷ்டங்கள் வந்துடும். ஆனால் பவுல் எப்பாப்ரோதீத்தை சொல்லும்போது உங்கள் எல்லார் மேலும் அவன் வாஞ்சை உள்ளவன். பார்க்குறாரு எப்பாப்ரோதீத்து சொல்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள்லாம் பார்க்குறாரு. இவன் ரொம்ப வித்தியாசமானவனாக இருக்கிறானே, அவன் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவன் அவன்ல இருக்கிறான்னு பார்க்குறாரு. அடுத்து சொல்கிறாரு பாருங்க, தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் சந்தோஷப்பட்டான். நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? நான் அதை தப்புன்னு சொல்லலை. இப்போ நமக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? நம்ம சபை மக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். தப்பே கிடையாது, சபை அதற்கு தான் இருக்கிறது. ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லுவோம். ஆனால் இங்கே எப்பாப்ரோதீத்துவை பற்றி பவுல் எழுதுறாரு, அவன் மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டான். ஆனால் அவனுக்கு கவலை வியாதி கிடையாதான், அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சேன்றது தான் கவலையா. நல்லா வாசிச்சிங்களா அந்த வசனத்தை? தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் வியாகுலப்படுறான். அப்போ அவனுக்கு வியாதி பெருசு கிடையாது. ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சு, நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு என் சபை மக்கள் பார்த்து கஷ்டப்படுவாங்களே அப்படின்றது தான் அவனுக்கு கஷ்டமா. எவ்வளோ பெரிய தேவ மனிதன்! இதையும் நான் அந்த புக்கில் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எழுதியிருக்கேன். சரியா யோசிச்சு பாருங்க, பவுலோடு இருந்து சின்ன சின்ன காரியங்களை செயல்பட்டவர்கள் எப்படி தேவனுக்காக வைராக்கியமாக செயல்பட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு காரியம் வரும்போது அதை பிறரிடத்திலே சொல்லி ஜெபித்து அதன் மூலம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவது அற்புதமான அனுபவம் தான். ஆனா அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வேன். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பாப்ரோதீத்து. அவர் அறியாம ஒன்றும் வந்ததில்லை. நான் வந்தது தேவனுடைய வேலைக்காக. இங்கே நான் மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டிருக்கிறேன். அடுத்த வசனத்துல சொல்றான், அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தான், ஆனால் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார் அவனை பத்தி, ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை கனமா எண்ணுங்கள்.
எப்பாப்ரோதீத்து பெரிய பிரசங்கியாக இல்லாம இருக்கலாம், பெரிய பாடகனா இல்லாம இருக்கலாம், பெரிய சபைகளை ஸ்தாபித்தவனா இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய ஊழியத்திற்காக வைராக்கியமாக தன்னால் இயன்றதை செய்வதற்கு ஆயத்தமாய் இருந்த ஒரு பாத்திரம். ஆண்டவர் அவனை கனத்துக்குரியவனாக பார்த்தார். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு அடுத்த கடைசி வசனத்துல சொல்றாரு, ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி. நல்லா கவனிங்க, பிலிப்பி சபை மக்களை பார்த்து சொல்றார், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் உங்கள் குறைவை நிறைவாக்கும்படியான். யோசிச்சு பாருங்க, பிலிப்பி சபை மக்கள் இதை படிக்கும் போது எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பாங்க. நாங்க தான் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பணும், ஆனா எங்கள் குறைவை அவன் நிறைவாக்கினான்னு சொல்லுவீங்களான்னு இன்னைக்கு இருந்த சபையா இருந்தா சண்டைக்கு வந்திருக்கும், கமிட்டியில எழும்பி நின்றுருக்கும். ஆனா அன்னைக்கு எப்பாப்ரோதீத்து குறித்து சொல்றார் பவுல், எப்பா பிலிப்பி சபை மக்களை உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் என்ன செஞ்சானா, அவன் தன் பிராணனையும் இல்லாமல். என்ன தெரியுமா அர்த்தம்? பிலிப்பி சபை மக்கள் தங்கள் பொருட்களை கொடுத்தார்கள், ஆனா எப்பாப்ரோதீத்து அவன் தன்னையே கொடுத்தான் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. கடைசி அதிகாரத்துக்கு வாங்க, பிலிப்பியர் கடைசி அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரோதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அந்த பிலிப்பி சபை மக்களுக்கு அவர் சொல்லும் போது சொல்றாரு, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை தன்னையே உகந்த பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு எப்பாப்ரோதீத்துவின் கையில் நான் பெற்றுக்கொண்டபடியால் அது உகந்த பலியாக மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஆயிரங்களை கொடுக்கலாம், கோடிகளை கொடுக்கலாம், தங்களையே உகந்த பலியாக கொடுத்தவர்களுடைய பலியே தேவனுடைய பார்வையில் உகந்த பலியாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் நிறைய நாள சொல்ல முடியும். அதெல்லாம் இருந்ததுனால தான் பவுல் எப்பாப்ரோதீத்துவை குறித்து எழுதும்போது சொல்றாரு, அவனை கனமாக எண்ணுங்கள். ஆண்டவருடைய பார்வையில் நீங்க கனத்துக்குரியவர்களா மாறணுமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோமா? இத்தனை ஆச்சரியமான ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனாகிய எப்பாப்ரோதீத்துவையும் கனத்திற்குரிய பாத்திரமாக காண்பிப்பதற்கு வேதம் தயங்கவில்லை. ஒரு பெரிய வீட்டின் அங்கத்தினரா நாம் இருக்கிறோம். மண்ணா இருக்கலாம், மரமா இருக்கலாம், பொன்னா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் யார் தெரியுமா கனத்திற்குரியவர்களாக மாற முடியும்? ஆண்டவருக்காக எந்த விதத்திலாவது நான் பயனுள்ளவனாக இருக்கிறேனா, அவருக்கு உபயோகமான பாத்திரமாக செயல்படுகிறேனா என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறவர்களே, ஒப்பு கொடுக்கிறவர்களே கனத்திற்குரிய பாத்திரமாக மாற முடியும். அப்படியே எல்லாம் முழங்கால் படிடுங்க பாப்போம் தேவ சமூகத்தில். Thank you Jesus. Hallelujah. அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இவைகளை விட்டு விலகி என்று பல காரியங்களை எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. அவைகள் எல்லாம் விட்டு விலகுவதற்கு, வீண் பேச்சுக்களுக்கு விலகுவதற்கு, ஆண்டவரே கள்ள உபதேசங்களுக்கு விலகுவதற்கு, கிறிஸ்துவின் நாமத்தை சுமந்து கொண்டே எங்களுக்குள் கிரியை செய்கிற அநியாய கிரியைகளுக்கு விலகுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா. அப்படியே தேவ சமூகத்துல விட்டு கொடுப்பீங்களா? தீமோத்தேயுவாக இருந்தாலும், பெரிய ஊழியனாக இருந்தாலும், அவனுக்கும் பவுல் கொடுக்கிற ஆலோசனை, உன் பாலிய இச்சைக்கு நீ விலகணும் தீமோத்தேயுவே. ஆண்டவர் உன்னை கொண்டு வைத்திருக்கிற தரிசனம் பெரிது. உன்னை கொண்டு இந்த தேசத்திலே ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் பெரிது. நான் இந்த பான பலியாக வார்க்கப்பட்டு போனாலும் இனி வருகிற நாட்களில் சபைக்கு உப்பாக வெளிச்சமாக இருந்து அநேகரை உருவாக்க வேண்டிய நீ, அநேகரை தாங்க வேண்டிய நீ இந்த இச்சையின் காரியங்களை விழுந்துடக்கூடாது என்பதிலே பவுல் எத்தனை கவனமாக இருக்கிறார். தேவையில்லாத தர்க்கங்களிலே மாட்டிக்கொண்டு அநேகருக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்து கொண்டிருக்கிறோமா?
கடைசியில எப்பாப்ரோதீத்து என்கிற ஒரு மனிதனையும் ஆண்டவர் பிலிப்பி சபைக்கு பவுல் மூலமாக காண்பித்தாரே. அந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்தை பவுலிடத்திலே பிலிப்பி சபையிடத்திலே கொண்டு போய் சேர்த்ததும் இந்த எப்பாப்ரோதீத்து என்கிற மனிதன் தானே. அந்த மனிதன் அந்த கடிதத்தை வாசிக்கும் போது அவனுக்கு உண்மையிலே கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கும். பவுல் என்ன பத்தியா இப்படி எழுதியிருக்கிறாரு, என்ன பத்தியா இப்படி எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த சபை மக்களும் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பார்கள். தன்னுடைய ஒரு சகோதரன் தன்னையே பலியாக தந்து தனக்குரியதை விட்டு கொடுத்து. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 பவுல் எழுதும் போது எழுதுகிறார், ஒருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவை நோக்குவானாக. ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஏதோ சுயநலமாக நமக்குரிய காரியங்களை சிந்தித்து வாழ்ந்து விடுகிற காலம் அல்ல. ஆண்டவரே, நான் எந்த விதத்திலே உமக்காக பயன்பட முடியும் ஆண்டவரே? ஒரு எப்பாப்ரோதீத்துவை போல என்னால இதைத்தான் செய்ய முடியுமா? I am ready to do it. எந்த விதத்திலும் சுவிசேஷம் செல்லப்படாத இடங்களுக்கு எப்படியாவது என்னால செய்ய முடியுமா? அல்லது என்ற எதுவுமே இல்லை, என்னால ஜெபிக்கத்தான் முடியுமா? நீங்க ஆயத்தமா? ஆண்டவர் உங்களைத்தான் தேடுகிறார். இன்றைக்கு அநேக ஜெபிக்கிற பிள்ளைகளைத்தான் தேடுகிறார். உண்மையிலே தேசத்திற்காக வட இந்திய பகுதிகளிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற கடினமான பகுதியில் இருக்கிற மிஷனரிகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அவர்களை ஜெபத்திலே தாங்குகிறவர்கள் இன்றைக்கு குறைவல்லவா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்கேயோ இருக்கிற ஒரு பவுலுடைய ஊழியத்தை தாங்குவதற்காக, சிறைச்சாலையில் இருக்கிற அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காக, சுவிசேஷம் கட்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே 800 மைல்களையும் கடப்பதற்கு அந்த நாட்களில் ஒரு மனிதன் ஆயத்தமாய் இருந்தானே. நாங்க என்ன செஞ்சிட்டோம்ப்பா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே.